எல்லாரும் இங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வியாதியை பலவீனத்தை கொடுத்து சோதிக்கிறவர் இல்ல. ஹீலிங் இஸ் yours. ஹீலிங் இஸ் yours. சுகம் உங்களுடையது, ஹெல்த் உங்களுடையது, பலன் உங்களுடையது, எல்லா ஆசீர்வாதத்தை உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடையதுன்னு சொல்றேன் நான். மெய்யாகவே மெய்யாலுமா பிரதர் 100% நீங்க நல்லா இருப்பீங்கன்ற 100%. எப்படி பிரதர் 100%? உலகத்துல எதுவுமே 100% இல்ல பிரதர். கரெக்ட். நான் உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அது 100%. அவர் நிமித்தம் சொல்றேன், 100% நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். எல்லாருமே ஏசாயா 53 அதிகாரம் அதோடைய 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அந்த இடத்துக்கு நீங்க திருப்பிங்க உங்களுடைய வேதாகமத்தை. ஐசையா சாப்டர் 53 verses 4 and 5. லாஸ்ட் வீக் இங்க வந்தபோது தேவன் எப்படி நம்மை பராமரிக்கிறார் அப்படின்னு 7 சத்தியங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். எப்படி நம்ம தேவைகளை சந்திக்கிறார்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம எல்லாருக்கும் நிறைய தேவைகள் இருக்குது. பொருளாதார தேவைகள் நிறைய தடவை நம்மளை சோர்ந்து போக பண்ணிடுது. நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட் வராத போது, எதிர்பார்த்த நேரத்தில் வராத போது இப்போ நிறையா கேள்விகள் வந்துடும். ஆண்டவர் மேலேயே கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நேரங்களில் கர்த்தருடைய சத்தியம் தான் நமக்கு சகாயம் பண்ணும். இப்போ லாஸ்ட் வீக் வந்தபோது ஒரு 7 சத்தியங்களை பார்த்தா ஆண்டவருடைய ப்ராவிஷனை பற்றி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பலப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னைக்கு எப்படி தேவன் நம்ம உடலுக்கு சுகத்தை தருகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நான் இதை பற்றி சீரீஸ் எடுத்திருக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி பல நாட்கள் இதை பற்றி நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 30-35 வாரம் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் அந்த சுகத்தை பற்றின ஒரு சீரீஸ் நம்ம எடுத்திருந்தோம். அந்த நேரத்தில் நிறைய சாட்சிகளை நம்ம பகிர்ந்துக்க முடிஞ்சது. அத்தனை பேரும் சுவிசேஷத்தினால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. இன்றைக்கி நமக்கு ஒரு ரிமைண்டர் தேவை. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ரெவலேஷன் நமக்கு தேவைப்படுது. இப்போ உடல் ஆரோக்கியம்னு வரும்போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. காரணம் என்னென்னா, நிறைய பொய்ங்களை கேட்டு வாழ்ந்துட்டோம். ஒரு பொய் என்னன்னா, கடவுள் தான் வியாதியை தர்றாரு. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த பொய்யை. இல்லை சில டைம் நம்ம கூட தவறி நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்லி விட்டுறோம். கண்ணை திறக்காத ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்ணை குத்திடுவார் அப்படின்னு. அது எந்த வசனத்துலேயும் இல்லை. அது எங்கேருந்து வந்துச்சோம் இல்லையா? ஆண்டவர் உன்னை அடிப்பார், ஆண்டவர் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, கடவுளை கெட்டவராக காமிச்சிடுறாங்க. அப்போ இந்த பொய்கள் என்ன மாதிரி பொய்னா, ஆண்டவர் தான் வியாதியை கொடுத்தாரு அப்படின்ற பொய். நம்ம சர்ச்சில் முக்கியமாக கிறிஸ்தவத்தில் யாருமே இனி அந்த பொய்யை பேசவே கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பாருங்க, கர்த்தர் கெட்டவர், அவர் கொடுமை என்றும் உள்ளது அப்படின்னு நிறைய பேர் அந்த பொய்யை பிரசங்கம் பண்ணிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைகளை செய்கிறவர், வியாதியை கொடுக்குறவர் இல்லை. சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் பிரதர் ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தாரு அப்படின்னு. ஆண்டவர் அங்கே என்ன பாக்கெட்டாக வியாதியாக வச்சுங்கிறார் பரலோகத்தில். இது அவனுக்குன்னு பேர் போட்டு அனுப்பி விட்றாரா? நான் பார்த்தல. நம்மளுக்கு ஆண்டவர் வியாதியை கொடுக்குறவர் இல்லை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் மெட்ராஸ் ஐ அப்படின்னு கேள்விப்படுறோம், கரெக்டாக? ஹாங்காங் ஃப்ளூ அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஆனால் ஹெவன்லி ஃபீவர் அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா நம்ம? பரலோக காய்ச்சல் இல்லை. ஏன்னா பரலோகத்தில் காய்ச்சல் இல்லை. பரலோக டிபி அப்படின்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பரலோகத்தில் டிபியாக இருக்கலாம், வியாதி கேன்சராக இருக்கலாம், எதுவுமே இல்லை. பரலோகத்தில் வர்றவங்களாம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். மரியாள் கிட்ட தூதன் வர்றாரு. இருமினே வந்தாரா? கிருபை பெற்றவளே சுடு தண்ணி தாமா அப்படியா சொன்னார்? தூதன் இறங்கி வர்றாரு. இயேசுடைய கல்லறைக்கு முன்னாடி இருந்த கல்லை புரட்டி போடுறாரு. சே, கை வலி, இன்னைக்கு என்னால் புரட்ட முடியல, 2 தூதரை அனுப்பி விடுங்க அப்படியா கேட்டார் அவரு. பரலோகத்திலேருந்து வந்த தூதர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஏன்னா ஆரோக்கியம் தான் பரலோகத்தில். அப்படின்னா பரலோகத்தில் ஆரோக்கியம்னு என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்துல ஆரோக்கியம் தான் இருக்குது. அவர்கிட்ட வியாதி இல்லை கொடுக்கறதுக்கு. அவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த வியாதியை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லார், என்கிட்ட வியாதியே இல்லையம்மா, நான் எங்கே வந்து கொடுக்குறது உனக்கு? அப்போ இந்த பொய்யை நம்ம தவிர்க்கணுமா இருக்குது. God is not someone who gives you sickness. கர்த்தர் வியாதியை தருகிறவர் இல்லை, கர்த்தர் சுகத்தை தருகிறவர். இப்போ இன்னொரு பொய் இருக்குது. அந்த பொய் என்னன்னா, கடவுள் ஒரு சில பேருக்கு சுகத்தை தருவார், ஒரு சில பேருக்கு சுகத்தை தரமாட்டார். இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னத்துக்கு தரலனா, அது தேவனின் மகிமைக்காக. அவர் கேன்சர் வந்து செத்து போகிறதுல என்ன மகிமை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பாவம், குடும்பமே துக்கத்தில் இருக்குது, பிள்ளைங்க அழுகுறாங்க, அப்பா போயிட்டாரேன்ட்டு. அந்த இடத்துல வந்து ஒரு பிரசங்கியார் இப்படி சொல்லிட்டா எப்படி இருக்கும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னா அவங்களுக்கு கர்த்தர் மேலேயே வெறுப்பு வருமா இல்லையா? கர்த்தர் மேலேயும் வரும், பிரசங்கியார் மேலேயும் வரும். நீங்கள் போயிடுங்க பிரதர், வராதிங்கன்னு அனுப்பிவிட போகிறாங்க. ஏன்னா பொய்யே பேசி ஆறுதல் இல்லை, சத்தியத்தை பேசினா தான் விடுதலை. அப்போ நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, கர்த்தர் கொஞ்சம் பேரை சுகமாக்குவார், கொஞ்சம் பேரை சுகம் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் பேருக்கு பிள்ளைகளை தருவார், ஒரு சில பேருக்கு பிள்ளைகளை தரமாட்டார். என்னன்னு கேட்டால், உன் ஊழியத்துக்காக உனக்கு நான் பிள்ளைகளை தரல. எங்கேருந்து வருது இந்த மாதிரி போதனைகள் எல்லாம்? வேதத்தில் யாருக்கு கர்த்தர் தவிர்த்தார் ஆசீர்வாதத்தை கொடுக்குறத? கர்த்தர் யாரை பார்த்து உனக்கு சுகம் இல்லை, உன் பேர் இல்லை சுகத்தில் லிஸ்ட்லன்னு யாரை பார்த்து அப்படி சொல்லியிருக்கிறாரு? பிரியமானவனே
சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் உங்க எல்லாருக்குமே தெரியும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்ந்தா போதும், நீ எல்லாவத்துக்கும் ஆசைப்பட்டு நாசமா போவாத. அப்படியா சொன்னாரு? இப்போ கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. பிரியமானவனே, கை வைங்க சொல்லுங்க. உன் ஆத்மா வாழ்கிறதை போல, அப்படியே இப்படி கை காமிங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அட சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்றார் ஆவியானவர் யோவான் மூலமாக. இதுதான் கர்த்தருடைய விருப்பம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி. அப்போ இந்த சந்தேகங்களை நம்ம வார்த்தையின் மூலமாக தான் நம்ம டீல் பண்ணுறோம். இப்போ முதலாவது, கர்த்தர் சுகத்தை தருகிறவர், அவர் வியாதியை கொடுக்குறவர் இல்லை. ரெண்டாவது, எல்லாருக்கும் சுகத்தை தருகிறவர். இப்போ ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க, பல நாட்களாக ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம், பல வருஷங்களாக ஏதோ ஒரு சுகம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தீங்க, கிடைக்கல. அதுக்குன்னு இப்போ சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் தியாலஜியை கன்வீனியன்ட் தியாலஜியாக மாற்றிடாதீங்க. ஏன்னா சுகத்தை பெற்றுக்கொள்ள தெரியாத போது ஆண்டவர் மேலே தூக்கி போட்டுருது இல்லை, அவர் தான் தரமாட்டேங்கிறாரு. நம்ம போய் கண்டுபிடிக்கணும் வார்த்தையில் எப்படி இந்த சுகத்தை பெற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லி. ஆல்ரைட். ஸோ இப்போ உலகம் அப்படி இருக்கிறா தெரியுமா, ப்ளேம் பண்ணிவிடுவாங்க. கெட்டது நடந்தாலும் யார் மேலேயோ தூக்கி போடணும். அதான் அவங்களுடைய கதை. பாஸ் ஆகிட்டானா என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டான்டா நான் அப்படின்னு. என்ன மாதிரி பட்சம் தெரியுமா, கரண்ட் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த மாதம் எங்கள் வீட்டில் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஃபெயில் ஆகிட்டா என்ன சொல்லுவாங்க, ஃபெயில் பண்ணிச்சரா டீச்சரு. அப்போ ஒரு நெகட்டிவாக நடந்தோடனே அதை கடவுள் மேலே தூக்கி போடணும். எப்படி யார் மேலே தூக்கி போடணும், அது கடவுள் வந்துடுறாரு நடுவில். அப்புறம் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது பாருங்கள். வியாதி வந்த உடனே ஆண்டவரே ஏன் வியாதியை கொடுத்தீருன்ட்டு ஒரு கன்வீனியன்ட் தியாலஜிக்குள்ளே போயிடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. போகணும், வசனத்துக்கு போகணும், பிரசங்கத்தை கேட்டு இந்த வியாதி கர்த்தரால் உண்டாகலை, இது அவர் கொண்டு வரல, எப்படி ஜெயிக்கிறது நான் கற்றுக்க போகிறேன். அப்போ கொஞ்சம் வேலை செய்யணுமா இருக்குது, பிரயாசப்படணுமா இருக்குது. இந்த பிரயாசத்துக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, அப்படியே ஆண்டவர் மேலே தூக்கி போடுறது. ஏன் தான் இதை கொடுத்தீரோ, என்னை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டுங்க, அப்படி ப்ரேயர் பண்ணி விட்டுருது. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லார், கடனை கட்டி முடிச்சுட்டு மகிமையாக வந்து சேரு. பட் கர்த்தர் நல்லவர் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இன்னைக்கு வாங்க ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம். எப்படி உடல் சுகத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். தெய்வீக சுகம் நம்முடையது. டிவைன் ஹீலிங் இஸ் அவர்ஸ். நம்ம சுகத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விருப்பப்படுகிறார். பாருங்க, அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே ஷுவர்லி அப்படின்றார். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும்னு தெரியும் அவருக்கு சுகத்தை பற்றி. அதனால எடுத்தோன்னு அப்படி சொல்லிட்டார், மெய்யாலுமேன்ட்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆக்சுவலாக அந்த வார்த்தைகள் நம்மளுடைய நோய்களை சுமந்தார், பலவீனங்கள் சுமந்தார்னு வந்திருக்கணும். ஆனால் இவங்க அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம படித்து முடிச்சிடலாம் அந்த 2 வசனங்களை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ இந்த வசனத்தை படிச்ச உடனே ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது உடல் சுகம் இல்லைங்க பிரதர், இது வந்து பாருங்க அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க, 4 வசனத்தில் பாடுகள் துக்கங்கள்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதனால இது மனசுல சுகத்தை தருவாராக்கும். இது உடல் சுகம் இல்லை. கேன்சர் கட்டி மறையிறது அதெல்லாம் பிசாசு போதனை. அந்த பாஸ்டர் கிட்ட போய் அந்த ஆராதனை அட்டன் பண்ணும்போது நிறைய பேர் சுகம், அதெல்லாம் நாங்கள் நம்புறது இல்லை. ஏன்னா கடவுள் வந்து மன ரீதியான பாடுகளை அதை எடுத்து போடுவார், துக்கங்களை சுகமாக்குவார்னு இதை இமோஷனல் ஸ்பிரிச்சுவலாக மாற்றிட்டாங்க. ஏன்னா இந்த வார்த்தையை அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. பை தி வே பாருங்க, இந்த 4 வசனத்தில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்னு வருது பாருங்க. ஒரிஜினல் ஈப்ரு வார்த்தை இந்த பாடுகள், அதுக்கான வார்த்தை வந்து கோலி. என்னது கோலி? இந்த துக்கங்கள் அப்படின்னும் போது ஆர்சிபின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் மக்கோப் அப்படின்ற ஒரு வார்த்தை. மக்கோப் இல்லை மக்கோபே. பாருங்க, மக்கோப்ன்ற வார்த்தைக்கும் கோலின்ற வார்த்தைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி, இந்த கோலின்ற வார்த்தைக்கு பலவீனங்கள் இல்லைன்னா வலிகள் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும், வியாதிகள் நோய்கள். அதுக்கப்புறம் மக்கோப்ன்ற வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா நோய்கள் வியாதிகள் வலி இந்த அர்த்தம் கொண்டது. இந்த கோலி மக்கோப்ன்ற 2 வார்த்தையும் என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, பாடுகள் துக்கங்கள்னு டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டாங்க. பாருங்க, வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் 18 இடத்துல இந்த 2 வார்த்தை வரும்போது வியாதி பலவீனம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இந்த ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் அதை பாடுகள் துக்கங்கள்னு பண்ணி விட்டாங்க. காரணம் என்னன்னா, கிங் ஜேம்ஸ் வாழ்ந்த காலத்தில் பைபிள் வந்து கிங் ஜேம்ஸ் வருஷனாக டிரான்ஸ்லேட் ஆச்சு. அப்போ அந்த காலத்தில் இருக்கிற சபை போதகர்கள் தெய்வீக சுகத்தை பிரசங்கிக்கல, கர்த்தர் சுகம் தருவார்னு பிரசங்கிக்கல. அவங்க என்ன பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க தெரியுமா, கர்த்தர் தான் வியாதியை தர்றாரு, கர்த்தர் வியாதியை கொடுத்து சோதிப்பார், உங்களை சாவடிப்பார்னு பிரசங்கம் பண்ணி விட்டாங்க. இந்த பயத்தை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருது சபை.
விடுதலை கொடுக்கல, பயத்தை கொடுத்துட்டாங்க. கடவுளை தேடலனா சர்ச்சுக்கு வரலாம், உனக்கு வியாதி வரும், நீ செத்துருவே நீ உடனே. இந்த பயத்தை வச்சு, பொய்யை சொல்லி பயத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ கர்த்தர் வியாதியை சுமந்து கொண்டார், நோய்களை ஏற்றுக்கொண்டார்னு போட்டால் ஜனங்க நம்மள்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா? நீங்கள் இவ்வளோ நாள் வியாதி கொடுப்பாரு, நீங்கள் இப்போ வியாதி எடுப்பாருன்னு போட்டுருக்கீங்களே, அப்போ எனக்கு ஜபம் பண்ணி சுகத்தை கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? ஏன்னா உங்களுக்கு விசுவாசத்தை தெரில, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. அதனால என்ன சொல்லிட்டாங்க, கன்வீனியன்ட்டா இதை நமக்கு சாதகமாக மாற்றிடலான்ட்டு வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் தூக்கிட்டு துக்கங்கள், பாடுகள் அப்படின்னு போட்டு வச்சுட்டாங்க. என்ன நினச்சாங்க, அப்பா ஏதோ ஒன்றுப்பா ஜனங்க கையிலும் தப்பிச்சிட்டோம், இல்லைனா வந்து சுகத்தை கொடுன்னு கேட்டுற போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் அதை விடல. ஏன்னா எல்லாருக்குமே ஹீப்ரூ கிரீக் தெரியாது இல்லையா? நம்ம எல்லாரும் போய் மூல பாஷைங்களை ஆரஞ்சு பார்த்துட்டு இருக்க டைம் இல்லை, நமக்கு தெரியாது. அதனால் அவர் சொல்கிறார், கவலைப்படாத, வேதத்தில் உனக்கு ஒரு டவுட் இருந்தா வேதத்திலேயே அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன்ட்டு இதே வசனத்துடைய எக்ஸ்பிளனேஷன், அதுடைய கிரீக் டிரான்ஸ்லேஷனை நமக்கு சகாயமாக பண்ணியிருக்கிறார். எல்லாரும் வாங்க மேத்யூக்கு வாங்கல, மேத்யூ சாப்டர் 8. ஏன்னா இந்த பேசேஜை 2 நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று மத்தேயு, இன்னொன்று பேதுரு. மத்தேயு 8 வாங்க, மத்தேயு 8:16 பாருங்க. இந்த கான்டெக்ஸ்ட்டை கவனிங்க. எந்த சந்தர்ப்ப சூழல்ல இந்த வசனத்தை அவர் கோட் பண்றாருன்றது பாருங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் யாரு? பிணியாளிகளை சொஸ்தமாக்குறவர். பிணியாளிகளை சொஸ்தமாக்க கூடாமல் அடக்கம் பண்ணினார் அப்படின்னு இல்லை. நிறைய பேர் அப்படி பயந்து நிற்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்தா ஆண்டவர் கொன்றுவார் நம்மளை அப்படின்னு. இல்லை, அவர் சுகமளிக்கிறவர். தேவன் எப்பேற்பட்டவர்னு இயேசு கிறிஸ்து காமிச்சார் அந்த இடத்துல. பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இப்போ பாருங்க, இது பிசிக்கல் ஹீலிங் பத்தின ஒரு சூழல் தானே. அடுத்த வசனத்தை பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க, 17ஆம் வசனத்துல அவர் தாமே. எல்லாரும் அந்த 2 வார்த்தைகளை சொல்லுங்களேன் சத்தமா, எல்லாரும் சொல்லுங்க, அவர் தாமே. he himself அப்படின்றார் பாருங்க. அவர்னா தாமே, தாமேனா அவர், ஆனால் டபுளாக சொல்கிறார். அவர் தாமேனா உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாதுன்றார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கமான், இந்த வசனத்தை கோட் பண்ணுறார் இவர், ஏசாயா 53:4. இப்போ அந்த வசனத்தை என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, பாடுகள், துக்கங்கள் சொல்லிட்டாங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் அது சரியான அர்த்தத்தை கொண்டு வர்றேன்ட்டு. மத்தேயு ஹீப்ரூ நாலேஜ் உடையவர், ஏன்னா அவர் ஒரு யூதன். அவர் எழுதும் போது சொல்றாரு, ஜனங்களை இந்த நல்ல சத்தியத்திலேருந்து திருடுற போதனைகள் வரும், அதனால சரியா மொழிபெயர்க்கலாம் நம்மன்னு சொல்லி அப்படியே தூக்கி கிரீக்ல என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பலவீனங்கள், நோய்கள் அப்படின்னு கரெக்டான அர்த்தத்தை கொண்டு வந்துட்டார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், மெய்யாகவே. எல்லாரும் சொல்லுங்க, அவர் தாமே என் நோய்களையும் என் பலவீனங்களையும் சுமந்து கொண்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. மெய்யாகவே, மெய்யாகவே. ஏன்னா எல்லாரும் சந்தேகம் வரும் இல்லையா? அதனாலேயே மெய்யாகவே அப்படின்னு கொண்டு வந்துட்டார். ஏன் மெய்யாகவே? அவர் தாமே. அவர் தாமேனா அவர் ஒரு தூதன் அனுப்பல, நீ வியாதியை சுமந்துக்க, நீ போய் எல்லா நோய்களை சுமந்துக்க அனுப்பி வைக்கல. அவர் ஏதோ ஒரு பக்தனை சுமக்க சொல்ல, ஏதோ ஒரு விசுவாசியை சுமக்க சொல்ல. அவர் சொல்றாரு, நான் இறங்கி வர்றேன். வேற யாராவது ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அது மெய்யாகவே இல்லை. ஆனா அவரே இறங்கி வந்து சுமந்து கொண்டார்னா மெய்யாகவே. அவர் தாமே மெய்யாகவே, அவர் தாமே மெய்யாகவே. அப்போ சரீர பலவீனமும் அந்த வியாதிகளை, நோய்களை அவர் சுமந்து கொண்டார். இயேசு சுமந்து கொண்டாரே. அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம், நான் பாட தேவையில்லைன்ற மாதிரி சொல்லுங்கிறீங்க. பெர்க்மன் சார் என்ன பாடினார் அருமையா? சொல்லுங்க, இயேசு சுமந்து கொண்டாரே, நானும் கொஞ்சம் சுமக்கிறேன், தேவையே இல்லாது. இயேசு சுமந்து கொண்டார், நானும் சீக்கிரமா அந்த வியாதியில சாவுறேன், செட் ஆகல. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவை இல்லை. ஹல்லேலூயா, நான் சுமக்க தேவை இல்லை. அப்ப பாருங்க, இன்னொரு ஆசிரியர் இந்த வசனத்தை பயன்படுத்துறார். அப்படியே வாங்க 1 Peter chapter 2க்கு வாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதுடைய 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 22லேருந்து 24 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதுடைய 22ஆம் வசனம் பாருங்களேன். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வயப்படும் போது பதில் வையாமலும், அவரை திட்டும்போது அவர் திருப்பி திட்டாம, சிலுவை நேரத்தில் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். பார்த்தீங்களா எப்படி பயமுறுத்தி இருக்கலாம்? அவரு ஒரு அடி அடிச்ச உடனே ஜீசஸ் பயமுறுத்தி இருக்கலாமா இல்லையா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? எப்பேற்பட்டவர் தெரியுமா? சரியா?
என்ன மாதிரி பயமுறுத்தி இருக்கலாம், பயமுறுத்தாமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆண்டவரே நீங்க நியாயம் விசாரிப்பீங்கன்னு அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். 24ஆம் வசனத்துக்கு வாங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, இன்னொரு தடவை எல்லாரும் சொல்லுங்க, அவர் தாமே. பிடிச்சிக்கிட்டார் பார்த்தீங்களா அந்த வார்த்தையை? இது ஏதோ ஒரு தூதன் செய்யல, அவரே இறங்கி வந்து செஞ்சார்ன்றார். அவர் தாமே தமது சரீரத்திலே, ஹல்லேலூயா, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா என்ன சொல்றாரு? தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னார். பிரசன்ட் டென்ஸ்ல பேசினாரு. ஏன்னா தரிசனத்தை பார்த்து பார்த்து எழுதுறாரு. ஓ குணமாகிறோம், பார்க்குறேன் எழுதிட்டாரு. ஆனா பேதுரு ஏற்கனவே சிலுவையில் நடந்ததை பார்த்துட்டாரு. அதனால பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறாரு. கடந்த காலத்தில் எழுதி சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பக்கத்தில் இருங்க, பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏற்கனவே குணமாயிட்டீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை நிமித்தம் அது நடந்துருச்சு நமக்கு. ஆனா நிறைய பேர் இந்த வசனத்தை இப்படி படிச்சிருது. இல்ல பிரதர், கரெக்டா வாசிங்க பிரதர். பாருங்க பிரதர், வியாதியை பத்தி அவர் போடல பிரதர், பாவத்தை பத்தி தான் பிரதர் போட்டிருக்கிறாரு. அவர் பாவத்தை சிலுவையில சுமந்தாருன்னு போட்டிருக்குது. தழும்புகளால் குணமானீர்கள்னா பாவத்துல இருந்து தான் குணமாக்குறாரு, வியாதியில இருந்து இல்ல அப்படின்றாங்க நிறைய பேர். ஆனா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், வியாதிக்கான காரணம் என்னது? மனுஷனுடைய பாவம். ஆதாம் பாவம் பண்ணதுனால தான் உலகத்துல வியாதி வந்துருச்சு. அப்ப இந்த பாவத்துடைய விளைவு தான் மரணம், வியாதி, கடன் பிரச்சனை, டிப்ரெஷன், அதுக்கப்புறம் பொருளாதார தரித்திரம். இது எல்லாமே பாவத்துடைய விளைவு. அப்ப இந்த வசனத்தில் என்ன படிக்கிறோம்? அவர் தம்முடைய சரீரத்தில் பாவத்தை சுமந்தார்னா என்ன அர்த்தம்? பாவத்தோடு சேர்ந்து அதோடைய விளைவுகளையும் சுமந்துட்டார். அப்ப இயேசு சிலுவையில் மரிக்கும் போது பாவங்களை மட்டும் சுமக்கல, வியாதியையும் சுமந்து தீர்த்தார், வறுமையும் சுமந்து தீர்த்தார், எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். பாவத்தை சுமந்த அவர் பாவத்துடைய விளைவுகளையும் சுமந்து தீர்த்துட்டார். அப்ப அந்த வசனத்துடைய அர்த்தம் என்னது? அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய வியாதிகளை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்படி கூட படிக்கலாம் நம்ம. அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டார். அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய தரித்திரத்தை சுமந்து கொண்டார், நம்மளுடைய எல்லா குறைபாடுகளை சுமந்து கொண்டார். ஏன்னா பாவத்தினால தான் எல்லா பிரச்சனை வந்துச்சு. பாவத்தையே சுமந்து தீர்த்துட்டார்னா பாவத்தினால வர்ற விளைவுகளையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். எப்படி பதர் நீங்க அவ்வளவு தெளிவா சொல்ல முடியும்? ஏன்னா மெய்யாகவே அவர் தாமே, மெய்யாகவே அவர் தாமே, அவரே இதை செஞ்சு முடிச்சார்னா நான் நம்புறேன். என் இயேசு தப்பு பண்றவர் இல்லை, என் இயேசு எந்த விஷயத்திலும் கோட்டை விடுறவர் இல்லை. மனுஷன் பண்ணானா அதுல சொதப்புறதுக்கு காரியம் இருக்குது, கரெக்டா இல்லையா? மனுஷன் என்ன ட்ரை பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு குறை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தே இருக்குது. ஏதோ ஒரு குறை இருக்கும். நல்லா என்ன பண்ணுங்க, என்ன வேலை செஞ்சாலும் அதில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனுஷன் அப்படிதான். ஆனால் கர்த்தர் அப்பேற்பட்டவர் இல்லை. கர்த்தர் எதை செஞ்சாலும் 100% நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். சுகத்தை நமக்காக ஆயத்தப்படுத்திட்டார்னு சொல்றேன் நான். சுகம் உங்களுடைய. எல்லாரும் இங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வியாதியை பலவீனத்தை கொடுத்து சோதிக்கிறவர் இல்லை. ஹீலிங் இஸ் yours. ஹீலிங் இஸ் yours. சுகம் உங்களுடையது, ஹெல்த் உங்களுடையது, பலன் உங்களுடையது, எல்லா ஆசீர்வாதத்தை உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார், உங்களுடையதுன்னு சொல்றேன் நான். மெய்யாகவே மெய்யாலுமா பிரதர் 100% நீங்க நல்லா இருப்பீங்கன்ற நான். 100% எப்படி பிரதர் 100%? உலகத்தில் எதுவுமே 100% இல்லை பிரதர். கரெக்ட். நான் உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அது 100%. அவர் நிமித்தம் சொல்றேன், 100% நீங்க நல்லா இருப்பீங்க. 100% பிள்ளைகளுக்காக பிலீவ் பண்றவங்களை பார்த்து சொல்றேன், 100% கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை தருவார். 100% வியாதியை ஜெயிச்சு நீங்க நல்லா வாழ்வீங்கன்னு சொல்றேன் நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும். ஏன்னா மெய்யாகவே அவர் தாமே, அவரே செஞ்சு முடிச்சிட்டார் எனக்காக எல்லாவற்றையும். இந்த வெளிப்பாடு நம்மளை வாழ வைக்கும் பாரு, நம்மளை பயமுறுத்தாது. இந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சுன்னா வியாதி பலவீனம் வரும்போது என்னுடைய வியாதின்னு நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நம்ம ஐயோ ஏதோ கொடுத்துட்டார் ஆண்டவர், சரி விட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடறோம் பரலோகத்துக்கு, அப்படி இருக்க மாட்டோம். நம்ம வியாதி பலவீனம் எதிர்த்து நிற்போம். டாக்டர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் தான். மருத்துவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் மருத்துவத்தை அவர் தான் ஏற்படுத்துகிறார். இந்த உலகத்தில் மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்களை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். வேதமோ இல்லை கர்த்தரோ நம்மளோ மருத்துவர்களுக்கும் மெடிசனுக்கு நம்ம எகெயின்ஸ்ட் ஆனவங்க இல்லை. ஆனால் நான் சொல்கிறேனே, சில நேரத்தில் மருத்துவத்தினால முடியாதது மருத்துவர்களை உண்டாக்குன கர்த்தரால சாத்தியம்னு சொல்கிறேன் நான். அப்போ சில டைம் அந்த ரிப்போர்ட் நம்மளை பயமுறுத்தும் போது நம்ம பயந்துடக்கூடாது. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு நன்றி, அதுக்கு மேலான இன்னொரு ரிப்போர்ட்டை பார்த்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த ரிப்போர்ட் என்ன பார்த்து சொல்லுது? மெய்யாகவே அவர் தாமே நம்மளுடைய நோய்களையும் நம்மளுடைய பலவீனங்களை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த ரிப்போர்ட்டை நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
ஒரு அருமையான டெஸ்டிமனி வந்தது பாருங்க. ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்பதாக நம்ம சர்ச்சுக்கு வருகிற மிஸ்ஸஸ் எஸ்தர் சாந்தி அவர்களுடைய டெஸ்டிமனி. அவங்க ஒரு கிளினிக்கில் ஒரு 5 வருடமாக வேலை செய்கிறாங்க. அப்போ ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை பார்க்கணுன்ற சூழ்நிலையினால அவங்களுடைய காலில் வந்து நம்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த மறுத்து போகிற மாதிரி ஒரு நிலைமை. அப்புறம் ரொம்ப அதிகமான வலி அவங்களுடைய வலது கையுடைய ரிஸ்டில். இந்த வலி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது, வேலை செய்ய முடியல அவங்களால. ஏன் அவங்களுடைய கையை நீட்ட கூட முடியலையா பாருங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. ஸோ ஆரம்பத்தில் இவங்க நினச்சிருக்கிறாங்க இது ஒரு நர்வ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, இது ஒரு நரம்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொன்னாங்களா, இல்லை இது வந்து ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி. அவங்க வேலை செய்கிற அந்த விஷயத்தில் அவங்க கை வந்து இன்ஜூர் ஆகிருக்குது, காயப்பட்டிருக்குது உள்ளுக்குள்ளார. இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ரிஸ்ட்டில் நடந்ததுனால நீங்கள் கையில் ஒரு ஸ்ப்ளிண்ட் ஒன்று போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 3 வாரங்கள் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது அந்த கையில். அப்புறம் மாத்திரைங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்களேன். சரி 3 வாரம் இப்படி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி இவங்க மாத்திரை மருந்தெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு 4 நாள் ஆகி கூட அதுக்கான பலன் கிடைக்கல. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாத்திரையை நிப்பாட்டிட்டாங்க. சரி மாத்திரைலாம் நம்ம எடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு எல்லா வலி மத்தியிலையும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு இவங்க தொடர்றாங்க பாருங்க. அவங்க சொல்கிறாங்க லைஃப் குரூப் அட்டென்ட் பண்ணும்போது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்காக ஜாம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருடைய கணவர் மிஸ்டர் ஸ்டீஃபன், அவருடைய கணவர் என்கரேஜ் பண்ணியிருக்கிறார் பாருங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, பாருமா நீ அந்நிய பாஷையில் ஜாம் பண்ணு, அந்த கை வலியை பார்த்து நீ வசனத்தை பேசு, விசுவாசத்தில் அதை ஜெயிக்கணும்னு சொல்லி அவர் போதிச்சு வழி நடத்துகிறார். அப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக இந்த அருமையான சகோதரி அவங்க ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷையில் ஜெபிச்சு கர்த்தருடைய சுகம் அவங்களுக்கு சொந்தன்றதை அவங்க என்ன பண்ணுவாங்களா, அநேக தடவை அந்த வலது கை மேலே இன்னொரு கையை வச்சு ஜெபிப்பாங்களாம். ஏசு நாமத்தில் சுகம் என்னுடையது அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நிறைய அந்நிய பாஷையில் ஜெபிப்பாங்களாம் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க இதை நான் தொடர்ந்து செய்யும் போது, அதான் ஒரு ரகசியம், ஒரு நாள் செஞ்ச 2 நாள் தொடர்ந்து செய்யும் போது அந்த வலி அப்படியே இறங்குறத நான் பார்த்தேன், குறைகிறத நான் பார்த்தேன். சில நாட்கள் நாளெல்லாம் அந்நிய பாஷையில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. நாளுக்கு நாள் அந்த வலி அப்படியே ரெடியூஸ் ஆகி அவங்க சொல்றாங்க இன்னைக்கு என்னுடைய எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன், ஆனால் ஒரு வலி கூட இல்லாமல் என் கையை நீட்டி வேலை செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார். காட் கம்ப்ளீட்லி ஹீல்ட் மீ. அந்த ஸ்பிளின்ட்டை நான் பயன்படுத்தாமலே கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை பாருங்க, அது மட்டும் இல்லை, இன் அடிஷன் இதோட சேர்ந்து சொல்றாங்க என்னுடைய சுகர் லெவல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு, என் காலில் இருக்கிற அந்த நம்னஸும் சுகமாயிருச்சு. ஆல் க்ளோரி பிலாங்ஸ் டு ஜீசஸ். ஹalleluya. கம் ஆன் எல்லாரும் சொல்லுங்க, சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், மெய்யாகவே அவர் தாமே, மெய்யாகவே அவர் தாமே, அவரே இதை செஞ்சுட்டாருன்னா அப்ப நான் ஏன் சந்தேகப்படணும்? ஆனால் சில பேருக்கு அந்த சந்தேகம் வருது பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ரட்சிப்புனா என்ன, பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும், அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்ட பிறகு பிரசங்கெல்லாம் வேற இது தான், ஆயத்தமா ஏசு வருகிறார், ஆயத்தமா வர்றாரு, அவரு கன்ஃபார்மாக வர்றாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, அடுத்தது இப்போ நீ பரிசுத்தமா வாழணும், அவர் வர்றாரு, ஆயத்தமா ஆயத்தமான்னு. அப்பவே ஆயத்தமாயிட்டோம். எப்போ ரட்சிக்கப்பட்டோமே அப்பவே ஆயத்தமாயிட்டோம். ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆயத்தம் தான், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை, கவலைப்படாதீங்க. ஆனால் பிரசங்கத்தில் இல்லை போதனைகளில் சுகம் நம்முடையது, செழிப்பு நம்மளுடையது, நல்ல வாழ்க்கை, ஊழிய வரங்கள், பரிசுத்தமான வாழ்க்கை அதெல்லாம் நம்முடையது அப்படின்றதுக்கான வல்லமையை வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க பாருங்க. அப்போ நிறைய பேருக்கு இது தெரியல, என்னன்னா ரட்சிப்புன்றது ஒரு டோட்டல் பேக்கேஜ்ன்றது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ரட்சிப்புனா வெறும் பாவ மன்னிப்புலேருந்து பரலோகத்துக்கு போகிற டிக்கெட்டுன்னு நினச்சிட்டாங்க. இந்த உலகத்திலேயே நல்லா வாழ்கிறதுக்கான டிக்கெட்டுன்றது அவங்க மறந்துட்டாங்க பாருங்க. இந்த ரட்சிப்புக்கான வார்த்தை வந்து சோசோ. ஆல்ரைட், கிரீக்கில் ரட்சிப்புக்கான வார்த்தை என்னது, சோசோ. இந்த சோசோன்ற வார்த்தையில் எல்லாமே உள்ளடங்கி இருக்குது. உடல் ஆரோக்கியம், பொருளாதார செழிப்பு, மன நிம்மதி, உறவுகளில் நிம்மதி, பாதுகாப்பு, பராமரிப்பு, இது அத்தனையும் சேர்ந்த ஒரே வார்த்தை தான் சோசோ. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, சோசோ. சோசோனா என்னது, டோட்டலாகவே நல்லா இருக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? நான் கிறிஸ்தவன்னா என்ன அர்த்தம், டோட்டலாகவே நான் நல்லா இருக்க முடியும், எல்லா விஷயத்திலும் நான் நல்லா இருக்க முடியும். இன்னொரு தடவை, பிரியமானவனே, அப்புறம் என்ன, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல, கமான் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து பாரு. வாழ்ந்துனா ப்ராஸ்பரிட்டி, சுகமா இருக்கிறதுனா ஹீலிங். இருக்குதா இல்லையா ப்ராஸ்பரிட்டியும் ஹீலிங் சுவிசேஷத்தில்? ப்ராஸ்பரிட்டி தான் சுவிசேஷம் இல்ல, ஹீலிங் தான் சுவிசேஷம் இல்ல. இயேசு சிலுவையில செய்து முடிச்சது தான் சுவிசேஷம். ஆனா அந்த சுவிசேஷத்தை சொன்னா சுகமும் ஆரோக்கியமும் செழிப்பும் நம்மளை தேடி வரும். ஹalleluya. ப்ராஸ்பரிட்டி காஸ்பலா பிரதர்? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒண்ணுமே இல்லை, அதை நம்ம பிரசங்கம் பண்றது இல்லை.
ஹீலிங் காஸ்பிளா? ஹீலிங் காஸ்பிள் எதுவுமே இல்லை. ஆனால் காஸ்பிள் ஹீலிங்கை கொண்டு வருது, காஸ்பிள் ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வருது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், வியாதி அவர் சுமந்து கொண்டார், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் நமக்கு வைத்திருக்கிறார், நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த சோசோன்ற வார்த்தை என்னது? கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம், முழுமையான ஒரு சுகம், முழுமையான சமாதானம்னு அர்த்தம். நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவங்க கிட்ட எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் சோசோன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலாக சோசோ அப்படின்வாங்க. பார்த்துக்கிறீங்களா? சோசோன்னா என்னது? ஏதோ எக்ஸாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க வெளியே வந்தால் கேட்போம் தெரியுமா, எப்போ எழுதுனா எக்ஸாமு? ஏதோ சார், ஏதோ அது தெரியலடா மச்சான், அது வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கப்பல் தள்ளாடு ஒன்று மூழ்கிலாம் இல்லை மிதக்கலாம், அது அப்படியே லைட்டாக பார்டரில். அவன் என்னடா ஏன்டா அப்படி சொல்கிறேன்? ஏடா அவன் எவ்வளோ காமிச்சானா அவ்வளோ தான்டா எழுதுனா நான் அப்படின்றான். டேய் அவன் எவ்வளோ காமிச்சான் அதை எழுதுனியா? அவன் 10th நீ 9th அதே ஆண்டா எழுதுன, ஐயோ அப்படின்றான். எக்ஸாம் ஆள் விட்டு வெளியே வந்தால் அவங்க ஆன்சர் அப்படி தான் இருக்கும் பாரு பெரும்பாலும், இல்லையா? இன்னும் சில பேர் குழப்பி விட்றாங்க, ஆன்சர் வச்சு குழப்பி விட்றாங்க. எப்பறம் இருந்துச்சு பேப்பர்னா? ஒருத்தர் சொல்கிறான் பாருங்க, கொஸ்டின்லாம் ஈஸியாக இருந்துச்சு, அப்புறம் ஆன்சர்லாம் தான் கஷ்டமாக இருந்துச்சுன்றான். அவன் என்ன தெரியல, எப்படி பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அது நம்மளுக்கு தெரியல. சோசோ. நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி தான். பிரதர் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன் பிரதர். நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியும், அதுக்குனால தானே கேட்குறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நம்பிக்கை வரல, நல்லா இருக்க முடியுன்ற நம்பிக்கை வரல. எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? என்னங்க சிஸ்டர்? ஏதோ உங்க சிஸ்டர் சாவலுங்க, அவ்வளோதான். இன்னும் இவங்க கொலை பண்ணி அவங்களுக்கு சகாயம் பண்ணுற மாதிரி, அவங்க பாவம் மரணத்துடைய செய்தியோட வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும் பாரு, துக்கத்தோட. ஏன் அப்படி நம்ம சொல்லணும்? நம்ம சோசோ வாழ்க்கை வாழ வேண்டியவங்க இல்லை, சோசோ வாழ்க்கைய வாழ வேண்டியவங்க. எல்லாரும் கை எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சோசோ இல்லை, கை எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சோசோ. சோசோனா என்னது? ஏதோ வாழுறோம் இன்னைக்கு சாவுறோம் அப்படி இருக்க கூடாது. என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சதுனால ஒரு நன்மையும் குறைபடாம நான் வாழ போறேன். இன்னைக்கு ஒரு சில குறைவுகள் இருக்கலாம், ஜெயிக்க போறேன்னு சொல்லணும். ஒரு சில வியாதி இருக்குது, ஜெயிச்சிட்டு இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்படி 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 ஆன்சர் பண்ணுங்க. நினச்சி பார்த்ததோட நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லுங்கன்றேன் நான். எப்படி இருக்கிறீங்க பிரதர்? ஹalleluya. சிஸ்டர்களை கேட்பாங்களா? பயங்கரமா சொல்லுவாங்க பாருங்க, பீட் பண்ணுவாங்க. எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? நினைச்சு பார்க்கறதோட நல்லா இருக்கிறேன். இப்படி சொல்லாமா? நான் தகுதியா இருக்கிறத விட நல்லா இருக்கிறேன். better than I deserve. How are you doing? better than I deserve. ஓ, எனக்கு வர வேண்டிய தீமை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் என்னத்துக்கு ஒரு மோசமான நிலையிலையும் ஒரு தோத்து போன நிலையில நான் ஏன் வாழணும்? என் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். சோசோ வாழ்க்கை இல்லை, சோசோ. இந்த சோசோன்ற வார்த்தையை என்னென்ன அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. Matthew 9:22 பாருங்க. மத்தேயு 9:22. Matthew 9:22 நம்ம பார்க்குறோம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டு சுகமாயிட்டாங்க. அப்போ இயேசு அவரை பார்த்து சொல்றதை கவனிங்க. மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அடட, இவங்க தொட்ட உடனே சுகத்தை தானே பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஜீசஸ் என்ன சொன்னாரு? ரட்சித்ததுன்றாரு. ஏன் ரட்சிப்புன்ற வார்த்தை பயன்படுத்துறாரு? அடுத்தது பாருங்க, இப்போ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். தொட்டாங்க, சுகமானாங்க. சுகமானவங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டாள் அப்படின்றாரு. ரட்சிக்கப்பட்டவங்க சுகமானாங்களாம். ஏன்? இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று இணைந்தது. ரட்சிப்புனா சுகம் அதில் தான் அடங்கி இருக்குது. ரட்சிப்பு வேற, சுகம் வேற இல்லை. ஏசு கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா சுகம் நம்முடையது. அதனால தான் அந்த வார்த்தையை மாற்றி மாற்றி பயன்படுத்துறாங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றாரு. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டேன் அதனால சொஸ்தமாவேன். ஏசு ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றாரு. சொல்லிட்ட பிறகு சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துட்டு நடன்றாரு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, அவளை தான் என்னால் செய்ய முடியும் அப்படியே சொன்னாரு. அவளை தான் செய்ய முடியும். தூக்கின்னு வந்தவனுங்க நீங்களே தூக்கின்னு போங்கப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சுன்னா பாவத்தை மன்னிக்கிறேன் நான். வியாதியை சுகமாக்க தெரியாதா எனக்கு? பாவமே மன்னிக்கப்பட்டாச்சுன்னா பாவத்துடைய விளைவி வியாதியும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சுகத்தை கொடுத்து அனுப்புகிறார். இன்னொரு வசனத்துக்கு வரலாமா? மார்க் 6:56 பாருங்க. மார்க் 6:56 இயேசு செய்த அற்புதங்கள் பாருங்க. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வேலைகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். என்ன பண்ணாங்களாம்? ஒரு ஊருக்குள்ள போகும்போது இந்த அற்புதம் நடந்த பிறகு, இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய அற்புதம் நடந்த பிறகு என்ன பண்ணுவாங்களாம்? தெருவோரத்தில் எல்லா வியாதியஸ்தருங்களும் அப்படியே கியூவா அப்படியே நிற்க வச்சுருவாங்களாம் பாருங்க. என்னவா சார், எங்களுக்கு ஒரே பர்மிஷன் கொடுங்க. என்ன பர்மிஷன்? ஜீசஸ் நடந்து போகும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டே உங்க சுகமாயிட்டோம். இன்னும் நடந்துருக்குது பாருங்க. அப்படியே லைன்ல நிற்பாங்களாம் பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது அப்படியே எல்லாரும் வஸ்திரத்தை தொட்டு தொட்டு அப்படியே சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களாம் பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, அவரை தொட்ட யாவரும்
சொஸ்தமானார்கள். அந்த வார்த்தை சோசோ. அப்ப சோசோனா ரட்சிப்பு, ரட்சிப்புக்குள்ள சுகமும் ஒரு முக்கியமான பலன். ரட்சிக்கப்பட்டுட்டேன், சரி விடு இப்ப வியாதியோட பரலோகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த பேக்கேஜ்ல தான் சுகமும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்துக்கு போலாமா? லூக்கா 8:35 வாங்க. லூக் 8:35 பாருங்க. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன். அப்ப அங்க ஒரு மனுஷர்னா அவன் கிட்ட நிறைய பிசாசுங்க இருந்துச்சு, பிசாசு பிடிச்சவனா இருந்தான். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் விடுதலையாக்கப்படுகிறான். விடுதலையான அந்த நபரை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். பாருங்க, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணீங்க, புத்தி தெளிந்திருக்கிறது. அந்த வார்த்தை சோசோ. he was well அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ் வேதத்துல. அது சோசோன்ற வார்த்தை. புத்தி தெளிந்திருக்கிறது கூட சோசோல இருக்குது. புத்தி தெளிந்தவனாக இருந்தான். அந்த வார்த்தை சோசோ. சோசோனா ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்புக்குள்ள அதுவும் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அது ரொம்ப தேவைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சேம் டியூன்னு சொல்லுங்கள் யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா. ஏன்னா என்னென்ன கன்ஃபியூஷன் வருது இந்த உலகத்தில், என்னென்ன நம்ம ஃபோக்கஸை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வருது, என்னென்ன பயங்கள் நம்மளை அட்டாக் பண்ணுது ஒவ்வொரு நாளும் இல்லையா? என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய மனசை அட்டாக் பண்ணுது. தெளிந்த புத்தி வேணுமா இல்லையா? கவலைப்படாதீங்க. தெளிந்த புத்திக்காக நீங்கள் போய் ஏதோ ஒரு மலை மேலே ஏறி இமயமலையில் போய் ஒரு ஆலமரத்தடியில் போய் 18 வருஷம் உட்காந்துட்டு வரணும்னால ஒன்றும் இல்லை. ரட்சிப்பிலே கர்த்தர் தெளிந்த புத்தியின் அந்த ப்ராவிஷனை கர்த்தர் வைத்துட்டார். ரட்சிக்கப்பட்ட நன்மையில் தெளிந்த புத்தியும் உள்ளது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்கு வரலாமா? என்னென்ன இருக்குது பாருங்க ரட்சிப்புக்குள்ள. 2 தீமோத்தி 4:18, 2 தீமோத்தி 4:18. இதில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து, அடட என்னை காப்பாற்றின்னு வரும், என்னை ப்ரொடெக்ட் பண்ணார்னு வரும். ஆனா அந்த வார்த்தை சோசோ. இப்ப எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் ரட்சிப்பார்னு சொல்லக்கூடாது, எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார்னு சொல்லணும். ஆனா பாதுகாப்புன்ற வார்த்தைக்கும் சோசோவை தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா சோசோக்குள்ளதான் பாதுகாப்பும் இருக்குது, ரட்சிப்புக்குள்ள பாதுகாப்பு இருக்குது. தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்குள்ள சொஸ்தம் இருக்குது, சுகம் இருக்குது. ரட்சிப்புக்குள்ள தெளிந்த புத்தி இருக்குது. ரட்சிப்புக்குள்ள தான் பாதுகாப்பு இருக்குது, பராமரிப்பு இருக்குது. பாருங்க, ஸ்காஃபீல்டு பைபிள் அப்படின்ற ஒரு பைபிளில் தான் இந்த சோசோன்ற வார்த்தையை முதல் விளக்கி சொல்றாங்க அப்படின்னு ஒரு அருமையான வேத வல்லுநர் சொல்றாரு. ஸ்காஃபீல்ட் பைபிளில் சோசோக்கான வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க. ஹீலிங், ப்ராஸ்பரிட்டி, டெலிவரன்ஸ், ப்ரொடெக்ஷன், ப்ரிசர்வேஷன், ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். எல்லாமே சோசோனா சால்வேஷன். சால்வேஷனுக்குள்ள என்னென்ன இருக்குது? உடல் ஆரோக்கியம், செழிப்பு, விடுதலை, பாதுகாப்பு, பராமரிப்பு, அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு. அத்தனையும் கர்த்தர் ஒரே பேக்கேஜ்ல சால்வேஷன் கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு விசுவாசி சுகமடைய முடியுமா முடியாதா? 100%. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 100% சொல்லுங்க. அப்போ ஒரு விசுவாசி வியாதியை ஜெயிக்க முடியுமா? 100% சொல்லுங்க. ஆல்ரைட், 100% எல்லாரும் சொல்லுங்க. அதை கத்துக்கலாம், நம்ம ஒரு விசுவாச பயணம் இது. ஓகே, அப்போ ஒரு விசுவாசி வியாதியை ஜெயிக்க முடியுமா? கை உயர்த்தி சொல்லுங்க. உங்க குடும்பம் வியாதியை ஜெயிக்க முடியுமா? அந்த வியாதியை ஜெயிச்சு நீங்க வாழ முடியுமா? தீர்காயுசோட வாழ முடியுமா? 100%. எப்படி பிரதர் சொல்றீங்க 100%? மெய்யாகவே அவர் தாமே அவர் சுமந்து கொண்டார்னா 100% கேரண்டி நான் நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். மனுஷனை நம்பி சில நேரத்தில் நம்ம ஏமாந்து போயிட முடியும். அவங்க கெட்டவங்கன்னு இல்லை, அவங்க மனுஷர்கள். நம்மளை நம்பி ஒரு சில பேர் ஏமாந்து போலையா? திரும்பி பார்க்காதீங்க, பின்னாடி தான் உட்காந்துக்கிறாங்க அவங்க. நம்மளை நம்பி ஏமாந்து போலையா ஜனங்க? நம்ம கூட ஒரு சில கமிட்மெண்ட்டை கொடுத்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. நம்ம கெட்டவங்கன்றதுனால இல்லை, வி ஆர் லிமிட்டட் இல்லையா? ஆனால் கர்த்தரை நம்பணும்னா ஷுவர் செயல் நிச்சயமாக செய்து முடிப்பார். 100% எப்படி சொல்கிறேன்? என் கர்த்தர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் வேட்டையாடுறது காட்டுக்குள்ளே போய்க்கிறாங்க. காட்டுக்குள்ளே போய் நைட் ஆயிடுச்சு. ஐயோ திரும்பி வரலான்றதுக்குள்ள காட்டு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. நைட்டில் ட்ராவல் பண்ணுறது வேண்டாம். 2 பேர்ட்டையும் குதிரை இருக்குது. மந்திரி சொல்கிறாரு, ராஜாவே நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, 2 குதிரையை நான் பார்த்துக்கிறேன், சரியா? அது குதிரைங்க எங்கேயும் போகாத மாதிரியா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தூங்குங்க, நைட்டெல்லாம் நான் முழிச்சுன்னு இருப்பேன். ராஜா சொன்னார், ரொம்ப கஷ்டம் மந்திரியாரே, எப்படி நீங்கள் முழிச்சுன்னு இருப்பீங்க இந்த குதிரையை பார்த்துக்கிறதுக்கு? நைட்டு தூக்கம் வந்துடும் இல்லையா? நீங்கள் முழிச்சுன்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இவர் சொல்லியிருக்கிறார், முழிச்சுன்னு இருக்கிறதுக்கு ராஜாவே நான் ஒரு சிந்தனையாளர், நான் சிந்திப்பேன்.
யோசிப்பேன், பல விஷயங்களை யோசிச்சுனே நைட்டெல்லாம் நான் முடிச்சுன்னு இருக்கிறேன் பாருங்க. ஆனால் குதிரையை கோட்டை விட்டுறாதீங்க, இல்லை விட மாட்டா அப்படின்ட்டார் இவர். ராஜா தூங்கிட்டார். 12 மணிக்கு எந்திரிச்சார். மந்திரியே முடிச்சுன்னு இருக்கிறீங்களா? ராஜா கவலைப்படாதீங்க, முடிச்சுன்னு தாக்குறேன். இப்போ என்ன சிந்திச்சுன்னு இருக்கிறீங்க? அதான் ராஜாவே என்ன யோசிச்சுங்கிறேன்னா, இந்த கடல் இந்த மாதிரி உப்பு கரைக்குது, யாராவது உப்பை வந்து கொட்டிட்டு போனாங்களா இல்லை தானா அப்படி உப்பு கரைக்குதா? அதான் சிந்திச்சுன்னு இருக்கிறேன். இவன் நினச்சாரா, நல்ல சிந்தனை, கண்டினியூ. படுத்து போய் தூங்கிட்டார் இவர். காலையில் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சார் ராஜா. மந்திரி யாரே முடிச்சுன்னு இருக்கிறீங்களா? ராஜா எதுவும் கவலைப்படாதீங்க, இப்போ நான் வேற ஏதோ சிந்திச்சுன்னு இருக்கிறேன். வேற என்ன சிந்திச்சுன்னு இருக்கிறேன்? நான் பார்த்தேன் வானத்தை, என்ன நட்சத்திரங்க இந்த மாதிரி இருக்குது, கொட்டி கிடக்குதா? அதான் யோசிச்சேன் நான், இது தானா இப்படி கொட்டி கிடக்குதா இல்லை யாராவது தூவி விட்டு போனாங்களா அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். சரி, அப்படியே பத்து தூங்கிட்டார் இவர். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறாரு. 6 மணிக்கு எந்திரிக்கிறாரு. மந்திரி இப்படி தான் உட்காந்துக்கிறாரு. என்ன மந்திரி இப்படி உட்காந்துக்கிறாரு? மந்திரி இப்போ என்ன சிந்திச்சுன்னு இருக்கிற? இல்லை அதான் ராஜாவே, இந்த 2 குதிரைங்களை கட்டி வச்சிருந்தோமே நைட்டு, அதுங்க தானா எங்கனா ஓடிச்சா இல்லை எவனாவது கட்டின்னு போனானா அப்படின்றது நான் யோசிச்சுன்னுக்கிறேன். பாரு, சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தே எதுக்காக? இந்த குதிரைங்களை காப்பாற்றுறது தான் சிந்தனைக்குள்ளே இறங்கினார். ராஜா தூங்குற கேப்பில் இவர் தூங்கி எந்திரிச்சிட்டார். நல்ல வேலை, ஆண்டவர் இந்த சுகத்துடைய பாரத்தை, இந்த பொறுப்பை ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட கொடுக்கல. ஏன்னா மனுஷன் லாஸ்ட் அப்படி தான் சொல்லுவான், அதான் ஆண்டவரை சிந்திச்சுன்னு இருந்தேன், அந்த வியாதியை சுமக்காமல் என்ன பண்ணேன்னு தெரில, அந்த வியாதி அங்கேயே பாக்கி விட்டேனான்னு தெரில. நல்ல வேலை கர்த்தர் சுமந்தார். எல்லாம் சொல்லுங்க, மெய்யாகவே. ஏன் மெய்யாகவே? அவர் தாமே. செய்தியுடைய டைட்டிலே அப்படி மாத்திரலான்னு சொல்கிறேன், மெய்யாகவே. ஏன்னா அவர் தாமே, அவர் சுமந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, என் வியாதி அவர் சுமந்து கொண்டார், என் பலவீனத்தை அவர் சுமந்து கொண்டார், என் பிள்ளைகளுடைய வியாதி அவர் மேலே. சொல்லுங்க, என் குடும்பத்தினருடைய வியாதி அவர் மேலே. சொல்லுங்க, இயேசு சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை. எப்படி ஒரு விசுவாசி சுகத்தை பெற்றுக்கொள்றதுன்னு உங்களுக்கு ஒரு 3 வழிகளை இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இவ்வளோ நேரம் வெறும் மெசேஜோட இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ தான் செய்தி ஸ்டார்ட் ஆகுது. ரெடியாக இருக்கிறீங்களா செய்திக்காக? ஓகே. உங்களுக்கு பயம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்குது, ஒரு செகண்ட் முடிச்சிருவார் டேக்குன்ட்டு. ஒரே சர்வீஸ் இருக்கிற சர்ச்சில் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னு வச்சுக்கோ, பயந்துருவாங்கல்லாம். ஐயோ, ஒரு என்னைக்கு முடிக்க போகிறாரோ, இவ்வளோ நேரம் சும்மா பேசிக்கிறாரு இந்த மனுஷன். ஆனால் நேரத்தோடு முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க, நான் இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்குது. ஓகே, வாங்க எல்லாம் செய்திக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். 3 வழிகள் கர்த்தர் ஒரு விசுவாசி சுகமடைகிறதுக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஓகே, வாங்க எல்லாருமே யாக்கோபு அதோடைய 5ஆம் அதிகாரம் 14-15. ஜேம்ஸ் சாப்டர் 5 verse number 14 and 15. ஒரு விசுவாசிக்கு சுகம் சொந்தம்னு பார்த்தோம், வியாதி அவர் ஏற்றுக்கொண்டார்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்றதுன்னு பார்க்கலாம். நம்ம உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஹீலிங்கு, பாவ மன்னிப்பெல்லாம் அப்படியே ஒரே பேக்கேஜாக பண்ணிட்டார் பாருங்க இந்த இடத்துல. ஆனால் திரும்பி வரலாமா அந்த 14ஆம் வசனத்தை பாருங்க. இப்போ ஒருத்தர் வியாதியாக இருந்தால் என்ன பண்ணுமா? விசுவாசி ஒருத்தர், இது ஒரு வழி, சரியா? இதை நான் எளிதான வழிகள் அப்படின்னு சொல்கிறேன். நான் எளிதான அடிப்படை வழிகள், சிம்பிள் பேசிக் வேஸ் டு கெட் ஹீல்டு. எல்லாம் சொல்லுங்கள், சிம்பிள்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சிம்பிளான வழி, ஒருத்தருக்கு வியாதி வந்த உடனே இமீடியட்டாக பாஸ்டருக்கு கால் பண்ணி, சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த லேடிஸாக இருக்கலாம், அவங்களுக்கு கால் பண்ணி, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு விசுவாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் இன்னும் வார்த்தையில் வளரல, இப்போ தான் கொஞ்ச நாளாக சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிறேன், எனக்கு பெருசாக இந்த விசுவாச பயணம்லாம் எனக்கு தெரியல, எனக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு சிம்பிளான வழி, அதை கர்த்தர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒரு பாஸ்டர், ஒரு மூப்பர், ஒரு சர்ச் லீடரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கங்கன்றாரு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார் அப்படின்றார். அப்போ ஜெபிக்கிறதுக்காக ஜெப எண்ணெயை வச்சு ஜெபிக்கிறது கூட கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். அது ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு வழிகளில் ஒன்று. அப்போ கர்ச்சீஃப்காக ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு சில இடத்துல ஆயில் எடுத்துகிட்டு வருவாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. சில பேர் என்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க, பிரதர் இந்த ஆயிலுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இன்னும் சில பேர் இப்படி கேட்பாங்க, பிரதர் உங்ககிட்ட ப்ரேயர் ஆயில் இருக்குதா அப்படின்வாங்க. அப்போது நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இல்லை நீங்களே ஆயில் வாங்கி வந்தீங்கன்னா அதுக்கு நான் ஜெபம் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா பாருங்க, இது ஒரு சிம்பிளான வழி, இது ஒரு எளிதான வழி. ஆனால் இதுலேயே நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறதில்லை. இது வெறும் ஸ்டார்டிங் மட்டும்தான், இது வெறும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான். காலம்பூரா வெறும் ஜெப எண்ணெயை வச்சே சுகத்தை பெற்றுக்கொள்றதை நம்ம போயிடக்கூடாது. காலம்பூரா பாஸ்டர் ஜெபம் பண்ணா தான் சுகமாகுன்ற எண்ணத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஐயோ ஒரு பிரதர் என் வீட்டில் ஜெபிக்க மாட்டாரா அப்படின்னு காலம்பூரா அப்படியே இருக்கக்கூடாது. இது ஸ்டார்டிங். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆரம்பத்தில் மட்டும் சொல்லுங்களேன். இது ஒரு சிம்பிள் பேசிக் வழி, ஆனால் இதுதான் சிறந்த வழி இல்லை, ஆனால் இது அலௌட். ஆல்ரைட். அப்போ எப்படி
ஒரு உடம்பு சரியில்லைனா ஒரு பாஸ்டர்கிட்டயோ ஒரு லீடர்கிட்ட கால் பண்ணி ஜெபிக்கிறது நல்லது. அது நல்ல விஷயம். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு ஜெபத்துக்கு சகாயம் தேவைப்படுது, உங்களோட சேர்ந்து விசுவாசிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட கூட ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம். கால் பண்ணுங்கள். உங்கள் வீடை விசிட் பண்ணி கூட உங்களுக்கு ஜெபிக்கிறது நம்ம ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் இதை விட சிறந்த வழியை கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரேயர் ஆயில், அனாயிண்டிங் ஆயில், அப்புறம் ஹோலி ஹேங்கர்ச்சிஃப், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு சில பேர் அப்படியே குழப்பாவே மாற்றிடுது. புரியுத்தானே? ஒரு கர்ச்சிப், பாஸ்டர் தொட்ட ஒரு கர்ச்சிப் 100 ரூபாய், 100 ரூபாய்க்கு 2, 2 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 4, வாங்க 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 பாஸ்டர் கிரேஸ்வின் பயன்படுத்தினேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கர்ச்சிப் அங்கே இருக்குது, செகண்ட் சர்வீஸ் இங்கே இருக்குது, தேர்ட் சர்வீஸ் இங்கே இருக்குது, ஃபோர்த் சர்வீஸ் அந்த பக்கமாக ஓரமாக இருக்குது, 50 ரூபாய்க்கு 4. வர அப்படி ஒரு சில பேர் பொழப்ப பண்ணி விட்டுருது அது மாதிரி இல்லையா? ஹோலி ஆயில், அனாயிண்டிங் ஆயில், இப்போவே கால் பண்ணுங்க, 1000 ரூபாய்க்கு சின்ன ஒரு பாட்டில் அனுப்பி வைக்கிறோம். அதில் இப்படி ஒரு ஃபோட்டோ இருக்கும், கிரேஸ்வின் பிரதர்து இப்படி இருக்கும், பாஸ்டர்து. அது ஒரு பொழப்பாக பண்ணும்போது அப்போ நம்ம யோசிக்கிறோம், இது சரியா இது இல்லை, அப்படி நம்ம பண்ணிடக்கூடாது இல்லையா? ஏன்னா பாருங்கள், அந்த 15ஆம் வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க தம்பி. ஜேம்ஸ் 5:15 பாருங்க. அப்பொழுது இப்போ எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது எதனால சுகமாகறாங்கன்னு பாருங்களேன். அப்பொழுது அந்த எண்ணெயின் அபிஷேகத்தினால் அப்படின்னு வரல பார்த்தீங்களா? அப்பொழுது அந்த எண்ணெய் பாராசூட் எண்ணெயாக இருக்கிறதுனால கர்த்தர் பிரியப்பட்டார் இல்லை. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம், எல்லாரும் சொல்லுங்க என்ன ஜெபம்? அப்பொழுது அந்த எண்ணெயின் ஜெபம்னு சொல்ல, அப்போ எண்ணெய்ன்றது ஒரு ஃபெய்த் டோக்கன், அவ்வளோதான். விசுவாசத்தை சகாயம் பண்ணும்படி ஒரு பொருள் அது. ஒரு இமேஜின் பண்ணுங்க, அப்போ தான் சபைக்கு ஆரம்பம் சொல்கிறது, அப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க பெருசாக விசுவாசத்தில் வார்த்தையில் வளரல, ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்கள பார்த்து சொல்ல முடியுமா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் வளருங்க, வளர்ந்த பிறகு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க? நம்ம அப்போ அவங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. ரொம்ப உடம்பு கஷ்டத்தில் இருக்க என்ன பண்ணுறோம், வாங்க நான் ஜெபிக்கிறேன் வாங்க. இப்போ உங்களுக்கு விசுவாசம் வேலை செய்யலை, என் விசுவாசம் வேலை செய்யுது. ஏன்னா நான் உங்களுக்காக வேதத்தெல்லாம் படித்து விசுவாசத்தில் நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன், வாங்க நம்ம ஜெபிக்கலாம். நம்ம கருணையாக இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ப்ரேயர் ஆயில் அனுப்புகிறோம், ப்ரேயர் ஹேங்கர்ச்சிஃப் அனுப்புகிறோம். எதுக்காக? அவங்க விசுவாசத்துக்கு சகாயம் பண்ணுறதுக்கு. ஆனால் விசுவாசத்தை அது ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பாருங்க, எப்படியா இருந்தாலும் விசுவாசத்தினால தான் சுகம், கர்ச்சிஃப்னால ஆயில்னால இல்லை. ஆயிலும் கர்ச்சிஃப் என்னத்துக்கு? விசுவாசத்துக்கு சகாயம் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆனால் அப்போ இப்போவே நம்மளுக்கு தெரியுது பாருங்க. அப்போ ஆயில் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நடுராத்திரில் இல்லையா? அப்போ போய் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணின்னு வர முடியுமா? இல்லை கர்ச்சிப்பு காணணும்னு வச்சுங்களேன், துவச்சி காய போட்டிங்க, அது பக்கத்து வீட்டுக்கார சுகத்துக்காக எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுறது இப்போ? அப்போ இந்த வழி வந்து நமக்கு சிறந்த வழி இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்போ ப்ரேயர் ஆயில் ஹேங்கர்ச்சிப்பு, பாஸ்டர் கால் பண்ணி பாஸ்டர் ஜெபிச்சா தான் ஐயா வரணும். ஐயா இப்போ நம்மளுக்கு வந்து ஐயா சபை இல்லை இல்லையா? நம்ம வந்து ஐயா ஐயா வரணும், ஐயா தான் எல்லாத்துலேயுமே, எல்லாத்துலையும் நாங்கள் ஐயாவை தான் முன்னாடி வைப்போம். ஐயா தான், அப்புறம் எதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கும் ஐயா தான் காரணம். ஐயாவை முன்னாடி வச்சு தான் நாசமாக போச்சு. அதுக்கு தான் நான் வருத்தையில் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறேன், விசுவாசத்தில் வளருங்க. அப்போ நம்மளது வந்து ஐயா சபையும் இல்லை, ஐயோ சபையும் இல்லை. நம்மளது வந்து வார்த்தையை சார்ந்த சுவிசேஷத்தை சேர்ந்த ஏசு கிறிஸ்துவை உயர்த்துற சபையாக இருக்குது. அதுக்கு தப்பாக நினச்சிடாதீங்க. ஒரு பாஸ்டராக என்னென்ன செய்யணுமோ அந்த கடமைகளை நிச்சயமாக நான் உங்களுக்கு செய்வேன். இதெல்லாம் நடுநடுவில் சொல்லி என்னை காப்பாற்றிக்கணுமா இது பாரு. இப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்பார். அப்போ இப்போதான் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. விசுவாசம் வளரலைன்னா அவங்க கவலைப்பட தேவையில்லை. விசுவாசத்தில் வளர்ந்த தலைவர்கள் அவங்களுக்கு சகாயம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் பண்ணி ஆயில் கொடுக்குறதா இருக்கலாம், ஜெபம் பண்ணி ஒரு கர்ச்சிப்பை கொடுக்குறதா இருக்கலாம். இது எல்லாமே சகாயம் தான், விசுவாசத்துக்கான சகாயம். இப்போ ரொம்ப நேரம் அதில் நம்ம இருக்க வேண்டாம், ஏன்னா அது நம்மளுடைய சிறந்த வழி இல்லை. வேற என்ன வழியை கர்த்தர் விசுவாசிக்காக வைத்திருக்கிறார்? வாங்க, சங்கீதம் 107:20. இந்த வழியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கர்ச்சிப்பு என்னெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை பாருங்க. இந்த வழி என்னது? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்பி, He sent His word and healed them. வசனத்துடைய வல்லமையை அறிந்து கொள்வது. வாங்க இன்னொரு வசனத்துக்கு நம்ம போயிடலாம். நீதிமொழிகள் 4:20. 4:20. நீதிமொழிகள் 4:20. இல்லை பிரதர், இந்த ஆயிலை வச்சு நான் ஒரு லாபம் சம்பாதிக்கலான்னு பிரதர். நீங்கள் ஒரு 2 ஆயில் ஜெம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது 40 ரூபாய் திரும்ப பிரதர். நான் ஆண்டு சொல்ல, உனக்காக தான் ப்ராவர்ப்ஸ் 4:20. ஓகே, இந்த 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 வழியை நீ பாருன்றார் ஆண்டவர். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. வார்த்தைகளை கவனி. அப்புறம் என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்போ எல்லாரும் உங்க காது மேலே கை வைங்க பார்க்கலாம். கை வச்சு சொல்லுங்க, வார்த்தையை கேட்கணும். ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, அப்படியே வசனம் கண்டினியூ ஆகுது. என்ன பண்ணும் வார்த்தையை? அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. எல்லாரும் வசனத்தை பாருங்க, வேதத்தை பாருங்க, பைபிளை பாருங்க. சில பேர் பைபிள் எத்தனை நாளில் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய மடியை பார்த்துன்னுக்கிறீங்க.
பைபிள் வாங்க இன்னைக்கு. ஓகே, சரி, பைபிளை பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்போ வேதத்தை நான் வாசிக்கணும், அப்போ பிரசங்கத்தை கேட்கணும், வேதத்தை வாசிக்கணும். கண்களை விட்டு பிரியாது இருப்பதாகனா என்ன அர்த்தம்? வெறும் கேட்கறது இல்லை, அதை வாசிக்கிறதும் முக்கியம். அடுத்தது என்னது? அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்போ எல்லாரும் உங்க உள்ளத்து மேலே கை வச்சு சொல்லுங்க, தியானம் பண்ணணும். அப்போ வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை வாசிக்கணும், அதே வார்த்தையை தியானம் பண்ணும். என்ன பிரதர் ஆகும் இப்படி எல்லாம் பண்ணா என்ன ஆகும்னா, அவர் சொல்றாரு பாருங்க 22ஆம் வசனத்துல, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். தலைவலிக்கா ஜெபம் பண்ணுவீங்க, வசனத்தை படிச்சுன்னு இருப்பீங்க, முட்டி வலியும் சரியாயிட்டுங்க. அப்படியே ஏன்? ஒரே மருந்து, உடம்பெல்லாம் சுகம். ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, எல்லா வியாதிக்கும் ஒரே டேப்லெட்டுன்னு கண்டுபிடிச்சிடறாருன்னு வச்சுங்க, வாங்குவோமா வாங்க மாட்டோமா? நம்ம சொல்லுங்க, பரவாயில்ல, நிச்சயமா வாங்குவோமா இல்லையா? நம்ம ஒரே மருந்து எல்லா வியாதிக்குமா வாங்கிடு. ஆண்டவர் சொல்றாரு, அதை தான் காலகாலமாக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். என் வார்த்தை ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத எல்லா நோய்களுக்கும் தீர்வாக என் வார்த்தையை நான் கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, சகோதரியுடைய டெஸ்டிமனியை நான் வாசித்தேன், நீங்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க அந்த கைவலி போகணுன்றதுக்காக தான் அதிகமாக ப்ரேயர் பண்ணிருந்தாங்க. பார்த்தா கால் வலியும் சுகமாக்கிட்டாரு, பிளட் சுகர் லெவல் ஆண்டர் நார்மல் ஆக்கிட்டாரு. அதை அவங்க கேட்கவே இல்லை. ஆண்டர் சொல்றாரு, ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ, என் வார்த்தை பிடிச்சிங்கனால எல்லாமே உனக்கு சொந்தம். அது டோட்டல் பேக்கேஜ், அது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தடுக்கிறார். ஆனால் இந்த வசனத்தை பாருங்களேன், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள். ஓகே, இப்போ பாருங்க, 4வது விஷயத்தை பார்க்குறோம். எல்லாரும் காது மேலே கை வைங்க, எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையை கேட்கணும். அப்படியே எல்லாரும் இப்படி பண்ணுங்க, பார்க்க சொல்லுங்க, வார்த்தையை வாசிக்கணும், படிக்கணும். சரி, எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையை தியானம் பண்ணணும். இப்போ அப்படியே வேதத்தை திருப்புங்க பார்க்கலாம், திருப்பி சொல்லுங்க, அவைகளை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வசனத்தை நான் நம்புறது இந்த வியாதிக்காக? சுகம் வேணும்னா உடனே அப்போ ஒரு சில வசனங்களை நான் கண்டுபிடிச்சு வைக்கணும். செழிப்பு வேணும்னா ஒரு சில வசனங்களை நான் கண்டுபிடிக்கணும். அப்படியே சும்மா ஜென்ரலா அப்படியே இல்லை பிரதர், நானும் வேதத்தை தான் பிரதர் நம்புறேன், சுகமே அவ்வளோ பிரதர். என்ன நம்புறீங்க? என்ன பிரதர் நம்புறேன், டெய்லி தலைமாட்டில் வச்சு படுக்கிறேன் பிரதர் நான் வேதத்தைனா, பாரு அது நடக்குமா இல்லையா? என்னாச்சு இப்போ என்ன பிரதர், தலைவலி கழுத்து வழியாக மாறிடுச்சு. ஆமாம், பைபிள் அவ்வளோ பெரிய பைபிள் எடுத்து தலைக்கில் வச்சிங்கன்னா அதில் என்ன லாபம் இருக்குது? அதை வாசிச்சு அதை நீங்கள் வாய் திறந்து பேசணுமா இருக்குது? நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாரு, ஒரு சில பேர் வருவாங்க, பிரதர் எனக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர் அப்படின்ற நான். சரி, நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் வியாதியில் இருக்கீங்களே, நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்கள் படிங்க. சரி, எந்த வசனத்தை நம்புறீங்க அப்படின்னா, என்ன பிரதர் எல்லா வசனத்தை நம்புகிறேன் பிரதர் அப்படின்வாங்க. அது பேர் என்னது? இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் உங்களுக்கு 10 நாள் மாத்திரை தராருன்னு வச்சுங்களேன். அதில் என்னென்ன டிசைனாக மாத்திரை இருக்கும், கலராக இருக்கும், கரெக்டாக? இது சாப்பிட்றதுக்கு முன்னாடின்வார், இது சாப்பிட்டதுக்கு அப்புறம்னுவார், இது மத்தியானம் ஒன்று தான், இது நைட்டு 3 மாத்திரை, அதில் ஒன்று தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் நைட்டு குத்துக்கிறேன்றவார் இல்லையா? இது இப்படி, இது அப்படி, இது அப்படி. கேஸ்ட்ரிக் ஆச்சுன்னா இது நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இது நீ சாப்பிடணும், இதெல்லாம் எழுதி கொடுத்துருவார். இப்போ வீட்டுக்கு வர்றோம், இந்த மாத்திரை பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம், அடுத்த நாள் மாத்திரை போடுறதுக்கு நேரம் வருது, என்ன பண்ணுறோம்? கரெக்டாக கண்டுபிடிக்கிறோமா இல்லையா எந்த மாத்திரைன்ட்டு? நம்மளுக்கு தெரியலனாலும் யாரையாவது எழுப்பி கொடு கரெக்டாக மாத்திரைன்னு சொல்கிறோமா இல்லையா? எதுவாக இருந்தால் எனக்கு என்ன எல்லாத்துக்கும் குழப்பே அடிப்பேன் நான் அப்படின்னு சொல்லி அப்படியே போடுறோமா நம்ம? ஐயோ என்ன ஆகுதோ. இப்போ நிறைய பேர் வசனத்தை அப்படி ட்ரீட் பண்ணுறோமா இல்லையா? கர்த்தனுக்கு சுகத்தை தருவார். எந்த வசனத்தில்? எந்த வசனமாகாலும் தருவார் பிரதர். எனி இல்லை, கண்டுபிடிங்க. சுகத்துக்கான வசனங்களை ஒரு பட்டியல் இடுங்க, செழிப்புக்கான வசனங்களை ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. சொல்லி நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம அவைலபிள் ஆக்குறோம். வெப்சைட்டில் ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ், ஓகே, நம்மளுடைய வெப்சைட் ஒன்று இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுங்க. நிறைய சகாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக தான் அதை நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கோம். சுகத்துக்கான வசனங்களை உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி தர்றோம். அதை பேசுங்க, அதை படிங்க, கண்டுபிடிங்க. பாருங்க, தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போது என்ன எடுத்துன்னு போனார் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன எடுத்துன்னு போனார்? கண்டபடி எடுத்துன்னு போனாரா? 2-3 உருட்டு கட்டைங்களும், அப்புறம் சப்பாத்தி கட்டை, கரண்டி, ஸ்பூன் எல்லாம் எடுத்துன்னு போனாரா? பக்காவாக எடுத்துன்னு போனார். என்னென்ன எடுத்துன்னு போனார்? சரி, முக்கியமான விஷயங்களை சொல்லுங்க பார்க்கலாம். 5 கல் எடுத்துன்னு போனார். அப்போ பைபிளில் முதல்ல 5ஆம் கல் விளையாடுறது யார்? சரி விடுங்க, இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். 5 கல் எடுத்துன்னு போனார், உண்டிவால் எடுத்துன்னு போனார், ஸ்பெசிஃபிக்காக. அப்போ கோலியாத்தை போய் ஃபேஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக 5 கல் இருக்குது. மைண்டில் ஒரு 5 பிளான் வச்சிருக்கிறார். இப்படி இல்லைன்னா அப்படி, அப்படி இல்லைனா இப்படின்னு ஒரு 5 கல் எடுத்து வச்சிருக்கிறார். பார், மண்ணை வாரி தூக்கி போட்டாரா கோலியாத்து மேலே? கோலியாத்தே நாசமா போடா நீ, மண்ணை தூக்கி போட்டாரா அவரு? நிறைய பேர் வியாதி இன்று கோலியாத்தை அப்படிதான் ஃபேஸ் பண்ணின்னு இருக்கிறது. வியாதிக்கு கேன்சர் ஜெபம் பண்ணுங்க, பண்றேன் பிரதர். வியாதியே நீ போ, நாசமா போ அப்படி. வியாதி அங்கேயே நின்று இருக்குது, என் மேலே உள்ளே இவனா இவ்வளோ அப்படியே மண்ணு தான், இது உதறிட்டு அப்படியே இருப்பேன் நான். இந்த வியாதி
அப்போ ஆண்டவர் சொல்ல, என்ன பண்ண நீ கண்டுபிடி ஃபர்ஸ்ட். அந்த என்ன கல்லை தூக்கி போட்டால் அவன் சாவான். அந்த கோலியாத்துன்றவனுக்கு ஸ்பெசிஃபிக்காக கல்லுங்களை எடுத்து வைக்கணும், ஸ்பெசிஃபிக்காக ப்ராமிசஸை எடுத்து வைங்க, ஸ்பெசிஃபிக். அப்போ இமேஜின் பண்ணுங்க, டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக நம்ம படிக்கலன்னா இப்போ இப்ப ஆக்சிடென்ட்டுக்கு தானே நடக்கும். சரியா கவனிக்கலன்னு வச்சுங்க, டாக்டர் சொல்றத அதே இன்னும் பெரிய வியாதியை கொண்டு வந்துருமா இல்லையா? அப்போ டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை கவனிக்கிற நம்ம, டாக்டருங்களை உண்டாக்குனவருடைய ரிப்போர்ட்டையும் நல்லா கவனிக்கணுமா இல்லையா? என் சுகத்துக்கான வசனம் எது, என் செழிப்புக்கான வசனம் எது, அதை எடுத்து வைக்கணும் நம்ம. அப்போ டாக்டருங்களுடைய பேச்சுங்களை நம்ம கேட்காத போது, இல்லை அலட்சியமாக இருக்கும்போது எப்படி விளைவுகள் மோசமாக போதோ, சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கவனம் செலுத்தாத போது பிரச்சனை இன்னும் மோசமாக போகிறத நம்ம பார்த்துறோம். கர்த்தரார இல்லை, நம்மளுடைய கேர்லெஸ்னஸ்னால அப்படின்னு சொல்கிறேன் நான். கண்டுபிடி, எல்லாம் சொல்லுங்க, நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அம்மா டாக்டர்கிட்ட போனாங்களாம் பார். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் டாக்டர் காப்பாற்றுங்க டாக்டர், கண்ணெல்லாம் அப்படியே வீங்கிட்டு இருக்குது அந்த அம்மாவுக்கு. என்னங்க ஆச்சு சொல்லுங்கள். ஐயோ சும்மா டாக்டர், ஒரு 4 நாளாக தூக்கமே இல்லை. என்னான்னு பார்த்தீங்கன்னா என் தெருவில் இருக்கிற நாய்ங்கோ குலைச்சி நைட்டெல்லாம் தூக்கமே கெட்டு போயிடுச்சு டாக்டர். டாக்டர் சொன்னேன், எதுவும் கவலைப்படாதீங்க, இதுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு மருந்து தான் அப்படின்ட்டு இந்தாங்க அப்படின்னு ஒரு பாட்டில் நிறையா தூக்க மாத்திரை கொடுத்துருக்குறாரு. சரியா? தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரையை போட்டிங்கன்னா அது நல்லா தூங்கிடுவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த அம்மா போனாங்க, போயிட்டு 3 நாள் கழிச்சு வந்தாங்க, மூஞ்செல்லாம் நாய்க்கடியோடு வந்துக்கிறாங்க, கை காயெல்லாம். அப்போது என்ன தூக்கம் இல்லாமல் வந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சும்மா டாக்டர் நாய்ங்கெல்லாம் கடிச்சு கொதறிச்சேன்ன, நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டு. ஏன் பேச்சை கேட்டா என்ன பண்ணீங்க டாக்டர்? நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க, வாயை திறந்து ஒரு மாத்திரை போடு அப்படின்ட்டு. நானும் அந்த ஒவ்வொரு நாயை பிடிச்சி அதுங்க வாயில் ஒவ்வொரு மாத்திரையாக போடுறதுக்குள்ளே நான் பட்டம் பாருங்க கஷ்டம். கேட்கணும் நீங்கள், அங்கே யார் வாய்க்கு? நாய் வாய்க்கா எனக்கா? அப்படியே டாக்டர் எந்திரிச்சு போய் அவரை பார்த்தா கடி வாங்கிட்டு வருது. நான் சொல்கிறேன், கண்டுபிடிக்கிறவனுக்கு வாங்க அந்த வசனத்துக்கு வந்துடலாமா? இப்போ அப்படியே அவங்க இமேஜின் பண்ணாது எப்படி கட்டு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. வாங்க நீதிமொழிகள் 4:22 வாங்க, எல்லாரும் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ஓகே, சத்தமா 1 2 3 ஸ்டார்ட். படிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாத்துலயுமே ஸ்பெஷலிஸ்ட் தான். சில டைம் டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர் காது வலி டாக்டர், நீங்கள் தான் காது வலிகள்லாம் ஸ்பெஷலிஸ்ட் தான், இந்தாங்க டாக்டர் ரைட்டு காது வலி. அவர் சொல்கிறார், நான் ரைட்டு காது தான், லெஃப்ட் காது ஸ்பெஷலிஸ்ட் போன்றார் அவர். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, எல்லா உன்னுடைய உறுப்புகளுக்கும் உண்டாக்குன கர்த்தர் நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன், நான் உனக்கு சுகத்தை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ முதல் வழி என்னது? சாதாரணமான எளிதான வழிகள். பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுக்க, ப்ரேயர் ஆயில் கொடுங்க, ப்ரேயர் துணி கொடுங்க, இல்லையா? இதெல்லாமே சிம்பிளான வழிகள். இது ராங்குன்னு சொல்ல வரல, ஆனால் இதே நிலையில் நம்ம தங்கிடக்கூடாது. நம்மளை கர்த்தர் இன்னொரு லெவலுக்கு கூப்பிட்றார். அது என்ன லெவல்? அது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் அப்படின்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு வாழ்கிற அந்த லெவலுக்கு நம்ம வரணும். பாருங்க, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். வசனத்தை படித்து, வசனத்தை கவனித்து, அந்த வசனத்தின் மூலமாகவே நம்ம வாழ்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பவர்ஃபுல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சர்ச்சில் இருக்கிற பிரதர் கிதியன், இன்னைக்கு கீபோர்டு அவர் தான் வாசிக்கிறார். கிதியனுடைய டெஸ்ட் மணி. இப்போ மியூசிக் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அவர் பேர் சொன்ன உடனே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய லைஃப்பில் நடந்த அருமையான டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு வாரமாக சிவியரான பேக் பெயினா பாருங்க. அப்போ இது ஒரு சாதாரண வழி தான், அது நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா சரியாயிரும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. ஆனால் அது தானாக சரியாகலை. இது இன்னும் மோசமாக போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா, அந்த பேக் பெயின் ஷோல்டருக்கெல்லாம் பரவி கழுத்து வலி அளவுக்கு ரைட் கையை தூக்க முடியாத அளவுக்கு பயங்கர மோசமான வழியாக போயிடுச்சான். The pain was unbearable. I was unable to sleep properly for several nights அப்படின்றார். அப்புறம் ஒரு கிளினிக்கு போயிருக்கிறாரு. அங்கே ட்ரீட்மெண்ட் எதுவும் வேலை செய்யலை. அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு மியூசிக் டீச்சராக வேலை செய்கிறார் இல்லையா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு. அந்த ட்ரீட்மெண்ட் பேர் பாருங்க, டிரான்ஸ்கியூட்டனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன். இது படிக்கும் போதே கொஞ்சம் முதுகுவலி வர மாதிரி ஆகுது நம்மளுக்கு, இப்படி குஞ்சு படிக்கணும் இல்லையா? சரி, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. அதுவும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரல. அப்புறம் அவங்க சொன்னாங்களா, நீங்கள் போய் ஆர்த்தோபீடிக் இல்லைனா நியூராலஜிஸ்ட் தான் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. சரி, இவர் வீட்டுக்கு வந்தார், ரொம்ப டிஸ்கரேஜாக இருக்கார். ஏன்னா பல நாட்களாக அந்த வலி தாங்க முடியாத அளவுக்கு வலி. கர்த்தரை விசுவாசிக்கிறோம், வார்த்தையை நம்புகிறோம், ஆனால் இப்படி நடக்கும்போது நம்மளுக்கு சோர்ந்து போயிடுவோமா இல்லையா? அப்போ மனதளவில் சோர்ந்து போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, பட் ஐ கெப்ட் ஹோல்டிங் ஆன், ஹோப்பிங் ஆன் டு காட். அவர் சொல்கிறாரு, அந்த சாயங்காலம்ன்றார். அன்னைக்கு சாயங்காலம் மிட் வீக் சர்வீஸ்
அவர் கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அந்நிய பாஷையை பற்றி ஒரு பிரசங்கம். இவர் அந்த அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஆராதிச்சு அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறாரு. காலையில் எந்திரிக்கும் போது வலி இன்னும் அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு மனபலம் கிடைச்சிருச்சு நைட்டு, ஆனால் இன்னும் உடல் சுகமாகலை. என்ன செய்யறது? அவர் சொல்றாரு, I could barely move, let alone get out of bed. கழுத்து வலி, அந்த முதுகு வலி எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சுன்னா படுக்கையில இருந்து எந்திரிக்கிறதே கஷ்டமாயிடுச்சான் பாருங்க. அவ்வளோ சிவியரா போயிடுச்சான். It was one of the worst moments physically and I knew I had to do something. பார்த்தீங்கன்னா வார்த்தையை கற்றுட்டோன்னா இதுதான் அதோடைய விலை. அவர் சொன்னாராம், ஏதாவது செஞ்சாகணும்னாராம் பாரு. எதையோ செஞ்சாகணும், இது அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம அப்படியே விட்டு ஏதோ செஞ்சாகணும். somehow I pushed myself to stand up and I began to pray. என்ன நானே கட்டாயப்படுத்தி எழுந்திருச்சு நின்று நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அவர் சொல்றாரு, I said, Father, in your word it is written, உங்க வார்த்தையில எழுதி இருக்கிறது பிரகாரம் 1 பேதுரு 2:24 பிரகாரம் உங்க தழும்புகளால் I was healed. நான் சுகம் ஆயிட்டேன்றதை கன்ஃபஸ் பண்ண பாருங்க. I kept confessing the scripture out loud, speaking in tongues, அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது, வசனத்தை பேசுறது, meditating on healing scriptures, சுகமளிக்கிற வசனங்களை பட்டியலிட்டு அதில் ஜெபிக்கிறாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, the healing scriptures which you had given to us in church. சர்ச்சில் கூட ஹீலிங் சீரிஸ் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் சப்ளை பண்ணோம். அது ரைட், அது இன்னும் கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும் பாருங்க, வெப்சைட்டில் அவைலபிள் ஆக போகுது, ஞாபகம் வச்சுங்க. சொல்றாரு, I repeated them again and again. இதெல்லாம் அன்னைக்கு காலையில் நடந்துட்டு இருக்குது. After my time of prayer, I sat down with my coffee. காஃபி குடிக்கலாம்னு உட்கார்ந்துக்கிறாரு, still believing and thanking God in my heart. And then it happened. அவர் சொல்றாரு, I noticed all of a sudden that the pain in my right hand was completely gone. I could move it freely without any discomfort or stiffness. அப்பதான் நான் நோட் பண்றேன், என் வலது கையில் இருக்கிற வலி முழுமையாகவே நீக்கப்பட்டது. எந்த பிரச்சனை இல்லாம நான் அதை ஈஸியா மூவ் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரிய வந்தது. I was amazed and overjoyed. நான் அங்க உட்கார்ந்து, அவர் சொல்றாரு, I began to praise God and I couldn't stop smiling. ஸ்மைல் பண்றதை என்னால தவிர்க்க முடியல, ஏன்னா என் கர்த்தர் எப்படி எனக்கு சுகத்தை கொடுத்தார். சொல்றாரு, it felt like such a powerful encounter with his healing grace. இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னத்தை கொண்டு வருது, என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு காமிக்குது. Thank you always for preaching the truth and encouraging us to stand on the word. Hallelujah, hallelujah. வார்த்தையை கத்துக்கினா இதுதான் அவர் இங்க தாக்குறாரு, ஆனாலும் போட்டோ போடுவோம் அப்படின்றாங்க டீம்ல. காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அந்த கப்பை அந்த பக்கம் வைக்கும் போது எடுத்த போட்டோ மாத்துறது இது இல்லையா? எஸ், பட் யூ see, this is how God's word works. இந்த எல்லா சூழ்நிலை மத்தியில் ஒரு தடவை கூட என்கிட்ட கால் பண்ணி அழுவல, ஐயா பாஸ்டரையா நாயக்கரையா காப்பாத்துங்கய்யா, இல்லை ஒன்றுமே வரல பாரு. வார்த்தை தெரியும், வார்த்தை வச்சு நம்மளே ஜெயிச்சுட்டு போகிறோம். டெஸ்ட் மணிக்கு தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவான்றார் அவர். என்ன வார்த்தையின் வளர்ச்சியை சொல்கிறேன் நான். பை த வே, அது டிஸ்டர்ப் இல்லை. நீங்கள் ப்ரேயர் வேணால் தைரியமாக கால் பண்ணுங்கள். நாங்கள் we are more than willing to come and pray for you. ரொம்ப ஆர்வமாக உங்களுக்கு ஜெபிக்கணும் விருப்பப்படுகிறோம். ஆனால் அந்த சாதாரண வளர்ச்சியற்ற நிலையிலேயே நம்ம வாழ்றது கர்த்தருடைய திட்டம் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு வர்றோம், வார்த்தையை பிடிச்சிக்கிற ஒரு கட்டத்துக்கு வரோம். ஆனால் 3வது ரகசியத்தை கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார், அதை நம்ம வாரந்தோறும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது என்னது? வாங்க எல்லாருமே 1 கொரிந்தியர் 11:26 26லேருந்து 31 வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 1 Corinthians chapter 11 verse number 26 பாருங்க. முதல் வழி என்னது? விசுவாசிக்கானது அந்த அபிஷேக எண்ணெய், பாஸ்டர் ஜெபிக்கிறது, ஹீலிங் குரூசேட், ஹீலிங் மீட்டிங், ஆவியின் வரங்கள், இதெல்லாமே பேசிக் லெவல். அடுத்த லெவல் என்னது? வார்த்தையை பெற்றுக்கொள்றது. சரியா? வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது இது 3வது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இது என்னதுன்னா, ஆதி சபையில் இருக்கிற கம்யூனியன் பற்றி அவர் பேசுகிறார். உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய பந்தி சுகத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு செயல். ராபோஜனம் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது கர்த்தருடைய சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுகிறார். நம்ம சொல்ற இயேசுவின் தழும்புகளால் சுகமானோன்றோம். இட்ஸ் a powerful way to receive your healing. ஒரு விசுவாசி கர்த்தர் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு இந்த வசனங்களை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா கவனிங்க. கொரிந்து சபையில நிறைய பேர் பலவீனமா இருந்தாங்க, நிறைய பேர் வியாதிப்பட்டு இருந்தாங்க, நிறைய பேர் அவங்க காலத்துக்கு முன்னாடியே மரிச்சு போயிட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட சபைக்கு லெட்டர் எழுதுறாரு, எப்படி பலவீனத்தை ஜெயிக்கிறது, வியாதியை ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறாரு. எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க? ஏன்னா இன்னொரு விஷயம்னா, அந்த சர்ச்சில் நிறைய பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைனா, இவனை பார்த்தா அவனுக்கு ஆகாது, அவனை பார்த்தா இவனுக்கு ஆகாது, கும்பலாக இருக்கிறது. சரியா? அப்போ என்ன பண்ணிட்டாங்க, கம்யூனியன் நேரத்தில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துட்டாங்க. வர்றா அந்த கும்பலுக்கு வராங்க, வர்றா அந்த கும்பலுக்கு, ஐயோ உங்கள் முன்னாடி இப்படி சரி இப்படி வந்துடலாமா, அங்கே பாருங்க ஒரு கும்பல் இருக்கிறான், அந்த கும்பலுக்கு சப்பாத்தி கிடைக்கூடாதுரா. ஏன்னா சப்பாத்தி தான் அந்த காலத்துலலாம். இப்போ நான் கூட வளர்கிற சபையில் சப்பாத்தி தான் தருவாங்க ஹோலி கம்யூனியனுக்காக. ஆண்டிங்க வந்து ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணி அவர், அதுதான் நம்மளுக்கு அப்போ. இப்போ தான் நம்மளுக்கு வேஃபர்லாம் வந்துச்சு.
அப்போ என்ன பண்ணுவாங்களா, அந்த கும்பல் நம்மளுக்கு ஆவாத கும்பல் ராது, அந்த கும்பலுக்கு போய் கம்யூனியன் வரக்கூடாது. அப்போ கம்யூனியன் இங்கே சர்வ் ஆகும்போது இங்கே தூக்கி எல்லாத்தையும் வாரி சாப்பிட்டு முடிச்சிருது, எல்லாத்தையும் சாப்பிட்டு இயேசு நாமத்தில் ஆமென் அப்படின்னு அவங்களுக்கு கம்யூனியன் இல்லை. பவுல் இதை பற்றி கேள்விப்படுறாரு. என்ன பண்ணுகிறீங்க நீங்கள்? கம்யூனியன் நேரத்தில் அவர் சரீரத்தை கனப்படுத்தாம, அவர் சிந்தின ரத்தத்தை கனப்படுத்தாம விளையாட்டுத்தனத்தில் இருக்கிறீங்க அப்படின்றாரு. இவனை பார்த்தா அவனுக்கு ஆக மாட்டேங்குது, அவனை பார்த்தா அவனுக்கு ஆக மாட்டேங்குது, அவனுக்கு கம்யூனியன் கிடைக்கக்கூடாதுன்னு இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடறான், அவனுக்கு திராட்சை ரசம் கிடைக்கக்கூடாதுன்னு இவன் திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு போதையில் அல்லையான்றான். பவுல் திட்டுறாரு, இந்த வசனத்தில் ஃபுல்லாக திட்டுறாரு. ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறீங்க? கம்யூனியனை நீங்கள் சரியாக எடுத்தீங்கன்னா எவ்வளோ நன்மைன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவர் உங்களுக்காக மரிச்சாருன்றது சொல்றீங்கப்பா, எவ்வளோ வல்லமையானது. அவர் சொல்றார் பாருங்க 27 வசனத்தில், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்படின்னா அர்த்தம், எவன் அபாத்திரமாய் பங்கு பெறான்னா அவன் தகுதியா இல்லையான்றது கேள்வி இல்லை, அவன் எடுக்கிற விதம் கரெக்டா இருக்குதான்றதான் கேள்வி. அபாத்திரமாய்ன்ற வார்த்தை அனாக்சியஸ். அனாக்சியஸ்ன்றது அட்வர்ப்னா அவனை மாத்துறது இல்லை, அவன் செயலை மாத்துது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், டைம் இல்லை நமக்கு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேன். அப்ப கம்யூனியன் எடுக்கும்போது நான் தகுதியா இல்லையா நீ உங்களுக்கு கேள்வியே வரக்கூடாது. இயேசுவின் ரத்தம் தகுதியா மாத்திடுச்சு, அவ்வளவுதான். உங்க பரிசுத்தம் நீங்க என்ன தப்பு நீங்கெல்லாம் பார்க்கவே கூடாது. அவர் எனக்கு ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார், நான் தகுதியா இருக்கிறேன். அப்ப இந்த அபாத்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கரெக்டா இருக்கிற, நீ எடுக்கிற விதம் கரெக்டா இல்ல. நீ பிரியாணி சாப்பிட வந்திருக்கிற, நீ உள்ளவா உட்காரு, ஆனா பிரியாணியில உன்னை யார் டொமேட்டோ சாஸ் ஊத்த சொன்னது? செட் ஆகல. புரியுதான சொல்றேன்? நீ வா உள்ளவா, உன்கிட்ட காசு இருக்குது, பீட்சா சாப்பிடு, ஆனா பீட்சாக்கு தேங்காய் சட்னி கேட்ட பார், அது நல்லா இல்லை. அப்படின்னா அர்த்தம் நீ நல்லவன், நீ தகுதி உள்ளவன், ஆனா நீ கம்யூனியன் எடுக்கிற விதம் கரெக்ட் இல்ல. அதுதான் அபாத்திரமாய் அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு இந்த நேரத்தில்? எஸ், பாருங்க, நல்லா கவனிங்க. 28 வசனம் பாருங்க, நீ அபாத்திரமாய் பங்கு பெறாத. அவன் மேல இவன் மேல ஒரு போட்டி பொறாமையோட கம்யூனியன் லபக்குன்னு சாப்பிட்டு அது சரீரம் உனக்கா உடைக்கப்பட்ட சரீரம்லாம் தெரிஞ்சுக்காம நீ எடுக்கிற. அவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்படின்னு அர்த்தம், உட்கார்ந்து நிதானமா எடு, இயேசுவின் சரீரம் தெரிஞ்சுக்க, இயேசுவின் ரத்தம் தெரிஞ்சுக்க. 29 வசனத்தை பாருங்க, என்னதினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை வரும்படி போஜனம் பண்ணுகிறான். எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்துல இருந்து இல்ல. இந்த உலகம் எங்கும் ஆக்கினை இருக்குது, உலகம் எங்கும் பாவத்தின் சாபம், வறுமையும் வியாதியும் இருக்குது. நீ கம்யூனியனை சரியா எடுக்காததுனால உலகத்துல எல்லாருக்கும் வர்ற வியாதி உனக்கும் வருது அப்படின்றார். நீ கம்யூனியனை நல்லா எடுத்தனா அது உனக்கு வராதே. பாருங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்த வசனத்தை பாருங்க, இது நிமித்தம். எது நிமித்தம் கவனிச்சிங்களா? கம்யூனியன்ல கணம் வாய்ந்த வகையில எனக்காக உடைக்கப்பட்ட சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நீ கணம் வாய்ந்த வகையில எடுக்காததுனால இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரை அடைந்திருக்கிறான்னு அர்த்தம் சர்வீஸ்ல தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, வாழ்க்கையில சீக்கிரமா செத்துட்டாங்கன்னு அர்த்தம். கொரிந்து சபையில ஏன் நிறைய பேர் பலவீனரா இருந்தாங்க, வியாதி உள்ளவர்களா இருந்தாங்க? விசுவாசிகள் கம்யூனியன் விஷயத்துல அஜாக்கிரதையா இருந்து அதை ஒரு கணத்தோட ரெவலேஷனோட எடுக்கல. இப்ப இந்த வசனத்துல நமக்கு ஒரு நன்மையை பார்க்கலாமா? பாருங்க, கம்யூனியனை எடுக்கிற நேரத்துல இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எனக்கா உடைக்கப்பட்டது, இது இயேசுவின் ரத்தம் எனக்கா சிந்தப்பட்டதுன்னு சொல்லி அவரை கனப்படுத்தி நீங்க எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த வசனத்துல இருக்கிறது ஆப்போசிட் நம்மளுக்கு நடக்கும். இப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்க போறோம்? நமக்காக ரெடியா இருக்கிறீங்களா? ரிப்பீட் பண்ணுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது நிமித்தம் எங்களில் அநேகர், கை உயர்த்துங்க சொல்லுங்க, பலவான்களும் வியாதி இல்லாதவர்களும் தீர்காயுசோடு வாழ்கிறவருமாய் இருக்கிறார்கள். எப்ப இது நடக்கும்? கர்த்தருடைய பந்தியில இயேசுவை கனப்படுத்தி பங்கு பெறும் போது. அப்போ ஒரு விசுவாசி ஆரோக்கியமா வாழ்றதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மூன்றாவது வழி என்னது?
கம்யூனியன், ஹோலி கம்யூனியன். இப்போ தெரியுதா ஏன் நம்ம ஒவ்வொரு வாரமும் கம்யூனியனில் பங்கு பெறுறோம், ஒவ்வொரு தேர்ஸ்டே கம்யூனியனில் பங்கு பெறுறோம்? ஏன்னா இது ஒரு ரெவலேஷன், இது ஒரு ரிச்சுவல் இல்லை. இதில் கண்டிஷன் போடக்கூடாது. மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கணும், பாஸ்டர் வந்து கையில் கொடுத்தா தான் அதை நம்ம சாப்பிட்ணும், இது வீட்டிலலாம் எடுக்கக்கூடாது, இது வந்து வாலண்டியர்ஸ் சர்வ் பண்ணக்கூடாது, இது என்ன ஜூஸ் கலர் இப்படி இருக்குது, இதுனா அப்பம் இப்படி வித்துணுண்டு கொடுக்குறாங்க, அது பாதி ஒஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் அதை வந்து ஒரு சாதாரண பொருள் மாதிரி யோசிச்சுன்னு சும்மா மனைவின்னு இருக்கக்கூடாது. அது கையில் கிடைக்கும் போதுனா நம்ம சொல்லணும், இது இயேசுவின் சரீரம், எனக்காக உடைக்கப்பட்டதின் அடையாளமான சரீரம், இது அவருடைய ரத்தத்தின் அடையாளமாக இருக்குது. இதை பார்க்கும்போது நான் இந்த பொருட்களை பார்க்கல, இது மத்தியில் நான் இயேசுவை பார்க்குறேன், அவர் செய்து முடிச்சதை நான் பார்க்குறேன், அவர் மரணத்தை நான் பார்த்துட்டு சொல்கிறேன், அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டதுனால என்னுடைய சரீரம் ஆரோக்கியம் அடைகிறது, அவருடைய ரத்தம் ஊத்தப்பட்டதுனால மீட்பு என்னுடையது, பாதுகாப்பும் தீர்காயுசும் என்னுடையது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை? இன்னைக்கு நல்லா சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, தெய்வீக ஆரோக்கியம் என்னுடையது, தெய்வீக சுகம் என்னுடையது. எப்படி ப்ராவிஷன் நம்முடையதோ சுகமும் நம்முடையது. வியாதி கர்த்தருடைய திட்டம் இல்லை, பலவீனம் அவருடைய திட்டம் இல்லை. கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். என் ஞாபகம் இருக்குது, என்னுடைய மனைவி எங்களுடைய முதல் குழந்தையோட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, கேரு வயிற்றில் இருக்கும்போது ஒரு 5 மாதம், அப்போது ஒரு 2-3 நாள் வந்து மூமெண்ட்ஸ் சரியாக தெரியல, குழந்தையுடைய மூமெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஒரு 5 மாதம் ஆகும்போது குழந்தையுடைய மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை அது கணிக்கிற ஒரு விஷயம். இப்போ குழந்தையுடைய மூமெண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு அடையாளம். ஒரு 2-3 நாளாக மூமெண்ட்ஸ் இல்லை. அன்றைக்கி நைட் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், கம்யூனியன் எடுக்கிறோம் பாருங்கள். நாங்கள் கம்யூனியன் எடுத்து முடித்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இவ்வளோ மணி நேரம் இல்லாத மூமெண்ட்ஸை கேரு அந்த மூமெண்ட்ஸை திரும்பி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போது கம்யூனியனை விசுவாசத்தில் எடுக்கும்போது அதில் எவ்வளோ பெரிய வல்லமை வெளிப்படுது தெரியுமா? ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது, நம்ம சபையிலேருந்தே இருக்குது. ஆனால் அந்த சீரீஸ் வரும்போது அதை நான் கொண்டு வரேன். ஆனால் இன்றைக்கி 3 வழிகளை நம்ம பார்த்தோம். ஒன்று, எளிதான அடிப்படையான வழிகள். பாஸ்டர் ஜெபிக்கணும், ஆயில், அப்புறம் கர்ச்சிப்பு, அப்புறம் என் வியாதியை கூப்பிடுங்க பிரதர், தலைவலி கட்டு அப்படி கூப்பிடுங்க பிரதர் அப்படின்னு ஒரு சாதாரணமான ஒரு வழி. அதோட மேன்மையான வழி என்னது? வார்த்தையை கேட்டு வாசித்து மனதில் வச்சு கண்டுபிடிச்சு அதை தியானம் பண்ணும்போது அது நம்மளுக்கு சுகத்தை கொண்டது, உடலுக்கெல்லாம் சுகம். 3வது ஒரு வழி என்னது? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்தால், இது நிமித்தம் நம்ம சபையில் ஒருவரும் பலவீனப்பட்டவன் இல்லை, ஒருவனும் வியாதிப்பட்டவன் இல்லை, ஒருவனும் காலத்தை மீறி இல்லை, இப்படி சொல்லாமா, காலத்துக்கு முன்பதாக மரித்து போறவன் இருக்கிறது இல்லை. அப்போ கர்த்தர் நமக்கு இந்த ஆரோக்கியத்தின் வழிகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். பாருங்க, எல்லாரும் பாருங்க, கர்த்தர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. வியாதி உங்களுதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடாதீங்க. ஏன் காய்ச்சல், ஏன் ஜுரம், ஏன் தலைவலி எப்போ போகும், இது ஏன் அதை கட்டி பிடிச்சிக்கிறீங்க பாரு, அதனால இது போக மாட்டேங்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி, இது என்னோடது இல்லை, அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில். அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால நான் நல்லா இருக்க போகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, மெய்யாகவே அவர் தாமே. சத்தமாக சொல்லுங்க, மெய்யாகவே அவர் தாமே. இன்னொரு தடவை கைவெத்தி சொல்லுங்க, மெய்யாகவே அவர் தாமே. அவர் செய்து முடிச்சதுனால சுகம் நம்முடையது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட அனைவரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தருக்கு நல்ல ஒரு நன்றி செலுத்துங்க. அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்கள் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட உங்கள் பிள்ளையை நீங்கள் தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால் நிரப்புங்க, பலத்தால் நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.